Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقال الله تعالى في آية أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹ் ஒருவனுக்கு எதிர்காலமாக அவனுடைய அன்பும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையில் அடிபராமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபி பெண்மணிகள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக ஒரு அருமையான அமர்வில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய கருணை பார்வையும் என்றென்றும் நம்மீது நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கருணை, மிகப்பெரிய ஒரு வற்றாத கிருபையின் மூலமாக நாம் எல்லோரும் ஒரு அருமையான ஒரு அமர்வில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்த இந்த அறக்கட்டளைக்கு நம்ம அதிகமாக நம்ம என்ன செய்யணும்? துவா செய்யணும். சரிங்களாமா? ஏன்னா இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் பொது கூட்டங்கள், நிறைய நிகழ்ச்சிகளை நடத்துகிறாங்க. அதிலும் குறிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் மக்களை சீர்படுத்த வேண்டும், மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய செய்திகளை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான நோக்கம் எதில் இருக்குன்னு சொன்னால் வகுப்புகளில் தான் இருக்கிறது. அதிலும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட, ஈமான் சம்பந்தப்பட்ட, அஹ்லாக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான வகுப்புகளில் கலந்து கொள்வது என்பது ரொம்ப 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 முக்கியம். ஏன் இந்த வகுப்புகளில் கலந்து கொள்வது முக்கியத்துவத்தை நம்ம ஏன் சொல்கிறோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுவாங்கம்மா. என்ன அழகான செய்திங்கிறத நம்ம கொஞ்சம் உணரணும். சரிங்களா? நம்ம மாஷா அல்லாஹ் இப்படி உட்கார்ந்துருக்கிறோம் தானே, ஆண்களும் சரி பெண்களும் சரி இவ்வளவு கூட்டமாக அமர்ந்திருக்கிறோம் தானே. இப்படி எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வின் தூதரை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த அவையில் நாம் யாருடைய பாதுகாப்போடு இருக்கிறோம்? மலக்குமார்களுடைய பாதுகாப்போடு இருக்கிறோம். இந்த அவையினுடைய முக்கியத்துவத்தை முதல்ல புரியும். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பாடம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போறோம். அந்த சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னால நாம் இருக்கக்கூடிய இந்த அவையினுடைய பயனை நம்ம உணரணும். நம்ம இருக்கக்கூடிய இந்த அவை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான அவை. யாரெல்லாம் எங்கெல்லாம் அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வின் தூதரை பற்றி எல்லாம் பேசப்படுகிறதோ அந்த அவையில யாரோடு நம்ம கூட இருக்கிறோம்? நம்மோட கூட யார் இருக்கிறாங்களா? மலக்குமார்கள் உட்கார்ந்துருக்காங்க. மாஷா அல்லாஹ். யார் உட்கார்ந்துருக்கிறாங்க? மலக்குமார் நம்மளை பாதுகாக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் மலக்குமாரனுடைய பாதுகாப்பும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய இடம் தான் எந்த இடம்? அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இடம். மாஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல்ல நமக்கு செய்த பெரிய ஒரு கிருபை. இதை முதல்ல புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஒண்ணு. அடுத்து என்ன விஷயம்னு சொன்னா, நம்ம இங்க தரப்பட்டிருக்கிற தலைப்பு என்னன்னா, ஏகத்துவ கலிமாவின் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படித்தானே தலைப்பு? பாத்தீங்களா? எல்லாரும் பாத்தீங்க தானே? மாஷா அல்லாஹ்.
இந்த தலைப்பை பொறுத்த வரையிலமா நிறைய செய்திகள் இருக்கு, அப்படி கொட்டி கிடக்குது. இஸ்லாம் சொல்லியிருக்கு நிறைய செய்திகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஏகத்துவ கலிமா, அது முதல்ல என்னன்னு புரியுங்க. ரெண்டாவது, இந்த கலிமாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனைகள் என்ன? நிபந்தனை இருக்கும், ஷரத்து இருக்குமா? இப்ப உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். தொழுகைக்கு என்னமா நிபந்தனை? தொழுகைக்கு என்ன? தொழுகைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டு வரணும்? தொழுகைக்கு நிபந்தனை தானே. உதவி செய்யாம இல்லைங்க நான் தொழுவாங்க அப்படின்னா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது? தொழுகைக்கு அது ஒரு நிபந்தனை. சொல்றது புரிஞ்சுல? தொழுகைக்கு அது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதே போன்று தொழுகைக்கு முன்னதாக நம்ம உதவி செஞ்சுட்டு வந்தோம் வைங்களேன், நமக்கு ஏராளமான நன்மைகளும் அதில் இருக்கிறார். இப்ப நம்ம தொழுகைக்கு முன்னால உதவி செய்யறோம் வைங்களேன், உதவி செய்கிற பொழுது சுப்ஹான ஜல்ல வஅலா அவ்வளவு நன்மைகளை தருகிறான், அவ்வளவு நன்மைகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் உம்மத்தை முஹம்மதியா என்று சொல்வார். நம்மள யாருடைய சமுதாயத்தை தெரியுமா? முஹம்மது உம்மத்தை முஹம்மதியா. மாஷா அல்லாஹ், டக்கு டக்குன்னு ஆன்சர் அடிக்கீங்க. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு கிருபை செய்யட்டும். உங்களுடைய பேரண்ட்ஸ்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அருளை செய்யட்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப உம்மத்தை முஹம்மதியாவுடைய சமுதாயமாக நம்ம எல்லோரும் இருக்கிறோமா? மாஷா அல்லாஹ், பெரிய பாக்கியசாலிகள் நம்ம எல்லோருமே. அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டக்கூடிய செய்தி கூட ஹாத்தமில் அன்பியாங்கிறாங்க, முத்திரையிடப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க தான் இறுதி நபி. இதற்கடுத்து எந்த நபியும் வரமாட்டாங்க. இதற்கடுத்து யாராவது நபி என்று வாதிட்டாங்க அவங்க பொய்யன்னு கூட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த நபியினுடைய வழித்தொண்டர்களாகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? சமுதாயத்துல இருந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாளை மறுமை நாளில நம்ம ஒது செஞ்சிருப்போம் தானே, தொழுகைக்கு நிபந்தனை ஒது செஞ்சிருப்போம் தானே. கையை கரெக்டா ஒது செய்யறோம், முகத்தை கழுவுறோம், காலை கழுவுறோம், மசாஜ் செய்யறோம், இப்படி எல்லாம் ஒது செஞ்சுட்டு தானே வரோம். இப்படி ஒது செஞ்சுட்டு வருகிற பொழுது நாளை மறுமை நாளில எல்லா மக்களும் இருப்பாங்களாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் இருக்கும், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயங்கள் இருக்கும், எல்லா சமுதாயம் இருக்கும். ஆனா எல்லா சமுதாயத்துக்கு மத்தியில முஹம்மதியாவுடைய சமுதாயம் யார் என்று எப்படி கண்டுபிடிக்கப்படும் தெரியுமா? நம்மளுடைய எப்படிமா? மாஷா அல்லாஹ், அற்புதமான செய்தி தெரியுமா? அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கம்மா, குர்ரல் முஹஜ்ஜலீன். முஹஜ்ஜலீன், முஹஜ்ஜலீன்னா என்ன அர்த்தம்? நாளை மறுமை நாளில என்னுடைய உம்மத்தை முஹம்மதியாவுடைய சமுதாயத்தில் அவர்கள் வருவார்கள். எப்படி வருவாங்க தெரியுமா? குர்ரல் முஹஜ்ஜலீன், அவருடைய ஒரு செஞ்ச உறுப்புகள் எல்லாம் தங்கத்தால் ஜொலிக்கும். நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கத்தை போன்று ஜொலிக்குமா? எப்படி இருக்குங்க? அதெல்லாம் நம்ம யூகிக்கவே முடியாது. இன்றைக்கு ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னு சொன்னா நம்ம நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. ஒரு கிராம் தங்கம் வாங்கணும்னா ரேட்டு 10,000 சில்லறை தொட்டாச்சு. இன்னும் அடுத்து என்ன ஆகும்? ரேட்டு குறையவும் குறையாது. மார்க்கெட் ரேட்டு என்னைக்கு கூட தான் செய்யும், அது குறைக்க மாட்டான். சரிங்களா? அப்ப கூடுதல். ஆனா மறுமை நாள்ல பாருங்களேன், நம்ம செய்த உறுப்புகள், உது செஞ்ச உறுப்பு, அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? உது செய்யும் பொழுது உறுப்புகள் அதிகப்படுத்துவாங்களாம். ஹதீஸ்ல வரும், சஹீஹ் ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்களாம்? உறுப்புகளை அதிகப்படுத்தி உதவி செய்வாங்களாம். ஏன்னா மறுமை நாள்ல இந்த உறுப்புகள் எல்லாம் தங்கத்தால் சுளிக்கும் அல்லவா, அதை பார்க்க வேண்டும்ங்கிற ஆசையோடு யாரு? அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்த சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோடு இந்த சகாபாக்கள், எந்த திரை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவுகளிலே சொர்க்கத்திற்கு நற்சான்றிதழ் பெற்றவர்கள் எல்லோருமே இவ்வளவு அழகான முறையில் உதவி செஞ்சு என்னுடைய உம்மத்தவர்கள் இப்படி வருவாங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, நம்ம என்ன செய்யணுமா? தொழுகைக்கினுடைய ஷரத்து என்னது? ஒது செஞ்சிருக்கோம். ஒதுங்கிறது ஒரு ஷரத்து. அதனால இதான் ஷரத்தினுடைய விஷயங்கள். ஷரத்துல என்னன்னா, ஒரு கடமையான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த காரியத்தை செய்வதற்கு முன்னால அதற்கென்று சில நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது, அதற்கென்று சில விஷயங்கள் இருக்கிறது. அதை செய்தால் மாத்திரமே அந்த கடமையான விஷயங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். புரிஞ்சுச்சா? கடமையான விஷயங்களை செய்வதற்கு முன்னால சில அடிப்படையான பேசிக்கான சில விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அந்த பேசிக்கான விஷயங்களை செய்தால் மாத்திரமே தொழுகை என்ன செய்யப்படும்? அந்த கடமை ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப தொழுகைக்கு போறீங்க, ஒரு சுருத்து. அதே மாதிரி தொழுகைக்காக வேண்டி உள்ள வாரீங்க, இகாமத்து சொல்லப்படுகிறது. இகாமத்து சொல்லப்பட்ட உடனே தக்பீரை கெட்டாம நீங்க சொல்ல முடியுமா? ஏன்னா தொழுகையுடைய ஷரத்து தக்பீர் கெட்டாம, தக்பீரத்து தஹ்ரீமா என்று சொல்வார்கள். அதே மாதிரி தக்பீரை கெட்டின உடனே ஓதக்கூடிய துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்கள் வஜ்ஜகத்து வஜ்ஜில் எழுதி ஓதலாம். அதே மாதிரி அல்லாஹ் பாயித்து பைனி ஓதலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா, இந்த மாதிரி துவாக்களை ஓதிக்கலாம். ஓதிட்டு இதெல்லாம் ஏன் ஓதுறோம்? ஏன்னா அது ஷுரூத், நிபந்தனை, செஞ்சு ஆகணும். ஏன் ஓதுறோம்? அது செஞ்சுதான் ஆகணும். தக்பீர் கட்டிட்டு சூரா ஃபாத்திஹா ஓதுறீங்க, ஏன் ஓதுறீங்க? ஓதாம இருக்க வேண்டியதானே? ஓதாம இருக்கு, ஏன் ஓதணும்? ஏன்னா ஷுரூத் அது, அதுதான் கட்டாயம் செய்யணும். அந்த ஷுரூத், அந்த நிபந்தனை இருந்தா தான் அல்லாஹ்ட்ட தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த நிபந்தனை இல்லாம எதுவுமே இல்லை, எதுவுமே கிடையாது. நிபந்தனைகள் உட்பட்டுத்தான் இந்த கடமையான காரியத்தை சரியா நம்மளால செய்ய முடியும்.
அதான் பெருமாள் என்ன செஞ்சாங்க, ஒதுனுடைய விஷயத்துல எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, ஒரு நபித்தோழர் என்ன செய்வாங்கன்னா ஒது செஞ்சுட்டு வருவார். ஒது செஞ்சுட்டு வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழர் ஒது செய்யும்போது ரொம்ப ஃபாஸ்டா செய்வார், பயங்கர ஃபாஸ்டா செய்வார். ஃபாஸ்டா செய்யும்போது என்ன நடக்கும், அவசர அவசரமா செய்யும் என்ன நடக்குமா, பாதி உறுப்புகள் நினையும், பாதி உறுப்பு என்ன செய்யாது நினைய. இது அவசரமா செய்யறது தப்பு. ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவசர போடாதீங்கன்னு சொன்னா காரணம் இருக்கு. அந்த நபித்தோழர் அவசரமா ஒது செஞ்சுட்டு தொழுவார், திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்ப ஒது செஞ்சுட்டு திரும்ப தொழுனாங்க. அவரு எப்படி அவசரமா ஒது செஞ்சாரோ அதே போன்று அவசரமாக தொழவும் செஞ்சார். அவருக்கு என்ன அவசரம் இருக்குன்னு தெரியல. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப சொல்லி எனக்கு அனுப்பி விட்டாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கடைசியா கூப்பிட்டு சொன்னாங்க, எப்ப அங்க வர நீ செய்யக்கூடிய ஒதுகள்ல முதல்ல நீ மெதுவா பொறுமையா ஒது செய், பொறுமையா ஒதுகை செய்து முடிச்சாச்சா, தொழுகைய விஷயங்களை கூட பொறுமையா தொழுகையில என்னென்ன ஷுருத் எல்லாம் இருக்கிறது, அனைத்து ஷுருத்துக்கள் நம்ம என்ன செய்ய பின்பற்றி தொழு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழருக்கு உணர்த்துறாங்கன்னு சொன்னா, இதெல்லாம் என்னதுமா ஷுருத், கட்டாயம் செய்யணும். இதை செஞ்சா மாத்திரம் தான் வணக்கத்தை செய்ய முடியும். சரி, இது முக்கியமாக உதாரணங்களை சொல்லும் பொழுது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். சரிங்களா, அதனால இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். அடுத்த விஷயம் என்னன்னா, ஏகத்துவ களிமானி நிபந்தனைகள். ஏகத்துவ களிமா, இந்த களிமா என்ற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இன்னையோட களிமான்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா, களிமான அரபில என்ன அர்த்தம் தெரியுமாமா, இதை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, நம்ம அப்படிதான் படிச்சுட்டோம் இல்லையா, அவ்வல் களிமா தையிபு லா இலாஹ இல்லல்லாஹு, இப்படிதான் படிக்கிறோம். அப்படிதானே படிக்கிறோம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, முதல்ல இப்படி புரியுங்கம்மா. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. களிமா இந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, இதை அவாய்ட் பண்ணிருங்க. ஏன் அவாய்ட் பண்ணுங்க, களிமா என்ற இந்த வார்த்தை அரபி ஆலிமாக்கள் உட்கார்ந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். களிமா என்றால் இந்த வார்த்தை என்பது வார்த்தை என்று அர்த்தமா. ஆலிமாக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியும். களிமான்னு என்ன அர்த்தம், வார்த்தை அப்படின்னு அர்த்தம். வார்த்தை அப்படின்னு அர்த்தம். களிமாத்தும் அப்படின்னா சிங்குலர் இருந்து ப்ளூரல் போகுது. சிங்குலர் மீனிங் களிமா வார்த்தை, ப்ளூரல் எப்படி இருக்கும், களிமாத்தும் வார்த்தைகள். இப்ப நீங்க களிமான்னு எதை சொல்லுவீங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அப்ப இங்க நீங்க என்ன சொல்லணும், களிமான்னு சொல்லக்கூடாத, புரியுதா, களிமாத்துன்னு வரணும், அப்படித்தானே. ஆனா இது இஸ்லாம் எப்படி சொல்ல தெரியுமா, இதெல்லாம் நம்ம சொல்லி பழகிட்டோம், தப்பு கிடையாது, சொல்வதில் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நம்ம இப்படி சொன்னா நமக்கு நல்லா இருக்கும். எப்படி சொன்னா நல்லா இருக்கும், ஷஹாதா அப்படி சொல்லி பாருங்க, எப்படி இருக்கு ஷஹாதா அப்படி சொல்லி பாருங்க. ஷீனு ஷீனுக்கு பக்கத்துல ஒரு அலிஃபு, ஷா ஷா ஹா ஹா தா, ஷஹாதா. அதுக்கு கடைசி அலிஃப்ல வரப்படி கடைசி லெட்டர் குண்டு தான் சொல்லுவாங்க, அந்த தான் ஷஹாதா. இப்படி சொல்லி பாருங்க. ஷஹாதானா என்ன அர்த்தம், நான் மனப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன். ஷஹாதா ஷஹாதத் சொல்லி பழக்கமா. இன்னைக்கு இந்த ஷஹாதத்துங்கிற வார்த்தையை எப்ப சொல்லுவோம், ஷஹாதா லா இலாஹா களிமா ஜனாசா தூக்கும்போது சொல்லுவோம். ஷஹாதாவை என்னோட புரிஞ்சன அர்த்தமே தெரியாது. ஆனா ஷஹாதான எங்க சொல்ல ஆரம்பிப்போம், ஜனாசா ஒத்துக்கும் ஷஹாதா சொல்லோ, அப்பதான் கத்துவோம். அப்பதான் ஷஹாதாவுடைய உச்சி, அப்பதான் ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ள மாதிரியே இருக்கும். ஷஹாதாவை இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு ஷஹாதாவை பார்த்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்பதான் ஜனாசா கீழே இருக்கும், ஷஹாதா அப்படிமா. ஷஹாதான என்ன அர்த்தங்கிறதே சமுதாயத்துக்கு புரியல. ஷஹாதத்துங்கிறது நான் மனப்பு சும்மா வாயில சொல்லிட்டு போறது அல்ல. இந்த ஷஹாதத்து என்பது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நல்லா புரிஞ்சுங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கல்வியில தேவைங்க உங்களுக்குலாம். நல்லா சும்மா மதரசால உட்காந்துக்கிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் இப்படி தட்டிட்டு போறது இல்லம்மா. நல்ல உணர்வுபூர்வமா படிங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த அர்த்தத்தை இது சொல்லி தருகிறது நமக்கு. இந்த ஷஹாதா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் தெரியுமா, நிறைய மாற்றங்களை கொடுக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றதா இருந்தா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க எவ்வளவு பெரிய கோபக்காரங்க தெரியுமா. அவங்கள கோவப்பட்டாங்க நீங்களேன் அப்படி செதறிடுவாங்க மக்கள். அவ்வளவு பயங்கர கோபத்தோடு இருக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்கள மாட்டிது இந்த ஷஹாதா தானே. அந்த கோபத்தை அப்படியே உருக்குச்சு, கோபத்தை அப்படியே மெலினத்தன்மையா மாத்திச்சு, கோபத்தை அப்படியே அவங்கள கோபத்தை அப்படியே தவிர்ந்த வெளியே தள்ளிச்சு, கக்குச்சு வெளியே. எப்படி தள்ளிச்சு, இந்த ஷஹாதா தான் மாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவங்கள்ட்ட மாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்வதனால ஏராளமான பயன்களை அடைஞ்சாங்க முன்னோர்கள். அதே மாதிரி நாமும் இந்த ஷஹாதத்தை சொல்லி இருக்கிறோம்னு சொன்னா சும்மா சொன்னோம் போனோம் இந்த நோக்கமே இருக்கக்கூடாது. அவங்க சொல்லுகிற பொழுது, நம்முடைய முன்னோர்கள் சொல்லுகிற பொழுது எப்படி இந்த ஷஹாதாவுடைய யதார்த்தத்தை உணர்ந்து சொன்னார்களோ, இந்த ஷஹாதா என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகான மாற்றத்தை கொடுக்கும் என்று சொன்னார்களோ அந்த நோக்கத்தோடு சொல்லணுமா. நான் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஹாதாவை பற்றி ஒரு அர்த்தம் சொல்லி தருவேன்.
அடுத்த கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் நான் எப்போ வரும் தெரியும், வரும்போது ஷஹாதாவை பத்தி கேட்ப கரெக்டா சொல்லுவேன். சொல்லுவியா? இன்ஷா அல்லாஹ். சரிப்பா, ஷஹாதத்தை முதல்ல புரியுங்க. முதல்ல வந்து இந்த இஸ்லாமிய கல்வியை பொறுத்த வரையில மைண்ட்ல ஏத்துங்க. இது வந்து நம்ம வந்து மைண்டோடு தொடர்படுத்தணும். மூளை மைண்டுக்கு கொடுக்கணும் இது. சரிங்களா? இங்கதான் சார்ஜை ஏத்திக்கிட்டே இருக்கும். என்னது? அஷ்ஹது, நான் மனப்பூர்வமாக சாட்சி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் அஷ்ஹதுன்னா என்ன அர்த்தமா? அஷ்ஹதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அஷ்ஹதுன்னா என்ன அர்த்தம்? ரயான் சொல்லி தந்தோம். அஷ்ஹதுன்னா நான் மனப்பூர்வமாக, ஏன்னா உன் பேர் 2 பேர் பேர் வச்சாங்க, அதனால ஸ்ட்ராங்கா நிறுத்தியாச்சு. அஷ்ஹதுன்னா என்ன அர்த்தமா? நான் மனப்பூர்வமாக சாட்சி சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் அல்லா இலாஹா இல்லல்லாஹு, வணங்குவதற்கு, அதாவது இந்த படைத்தல், காத்தல், உருவாக்குதல் எல்லாமே அனைத்துமே அகிலங்களை படைத்த வணக்கத்திற்குரிய இறைவன் அவன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம், அவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அந்த ரப்பை தவிர வேற யாரும் இல்லை. அவன் நம்ம ஒருமை, வஹ்தஹுனா என்ன அர்த்தம்? ஒருமைப்படுத்தணும். ஒருமைப்படுத்தணும் ரப்ப. அது எப்படி ஒருமைப்படுத்துங்க ரெண்டா நான் சொல்றேன். சரிங்களா? அப்ப நீங்க புரிய வேண்டிய விஷயம், நான் முதல்ல மனப்பூர்வமாக சாட்சி சொல்லுகிறேன். இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைத்து காத்து உருவாக்குகிற அனைத்து தன்மையும் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான் அல்லவா, அவன் ஒருவனுக்கே உரித்தானதுன்னு சொல்லி அதுல ஒரு ஸ்ட்ராங் ஆகும். ரெண்டாவது. மூணாவது என்ன விஷயம்? இந்த இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தை மக்கள்கிட்ட போய் சொல்றதுக்கு அல்லாஹ் ஒரு நபரை தேர்ந்தெடுக்கணும். அந்த நபர் யாரா இருக்கணும்? அதை அல்லாஹ் தான் செலக்ட் பண்ண முடியும். அது அல்லாஹ்வே தேர்வு செய்யறான். யார? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்கிறான். இன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்களில் இன்றைக்கு ஏராளமான பித்தலாட்டங்களை கொண்டு வந்துட்டான். மீலாது நபிங்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஒரு நாட்களை கொண்டாடுறதே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க சொன்னா சகாபாக்கள் கொண்டாடுறாங்களா? கொண்டாடிக்க மாட்டாங்களா? கண்டிப்பா கொண்டாடி இருப்பாங்கம்மா. நம்மளை விட ஈமானிலும், நம்மளை விட அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் தன் உயிரையே கொடுப்பதற்கு அப்படி ரெடியா நிக்க இந்த இறை தூதர்கள் செஞ்சிருப்பாங்களா? செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல் உடைக்கப்படுகிற சம்பவம் கேட்ட உடனே தோழர்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு உஹது போர்க்களம் வந்து நமக்கு வெற்றி கிடைப்பதில்லை, தோல்வி கிடைத்தது. தோல்வி கிடைத்த அந்த போர்க்களத்துல அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? அங்க எதிரிகள் முஸ்லிம்களை தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். அனஸ் இப்னு நதர் என்ன செய்கிறார்? அனஸ் இப்னு நதர்ங்கிற ஒரு நபித்தோழர். அந்த நதர் என்ன செய்கிறான்னு சொன்னா உஹது மலையை நோக்கி ஓடுகிறார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அவங்களுடைய தோழரும், அனஸ் இப்னு நதர் எங்கப்பா போறீங்க அப்படின்னு. எங்க போறீங்க நீங்க? இப்ப அங்க முஸ்லிம்கள் எல்லாம் தாக்கப்பட்டு இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் எல்லாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க? உடனே அனஸ் இப்னு நதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க ஒரு வார்த்தை, அந்த உஹது மலை இருக்கு தெரியுமா? உஹது மலை, அந்த உஹது மலையோட அடிவாரத்துல சொர்க்கத்தினுடைய நறுமணத்தை நான் உணர்கிறேன். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை நேசிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாங்க. தன் உயிரே போனாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எது ஒன்றால் நாங்க நிற்போம் யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் நாங்க நிற்போம் யா ரசூலுல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களுடைய சிரியத்தினை இறந்ததுக்கு அப்புறம் பக்கபலமா இருந்தவங்க இந்த தோழர்கள் அல்லவா, இந்த தோழர்கள் கொண்டாடவில்லையே, யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க சமுதாய மக்கள். அப்ப நம்ம இந்த ஷஹாதத்தினுடைய இரண்டாவது விஷயம் என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்திற்கு இஸ்லாமிய கொள்கையை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் ரசூலுஹு அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக நம்பணும். அதுதான் நம்பிக்கை. அதனால தான் 2 அஷ்ஹது சொல்லுவோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது. ஏன் அஷ்ஹது ரெண்டாவது போடணும்? வெறும் முதல் தடவை சொல்லிட்டு போது சொன்னா போலாமே, ரெண்டாவதையும் சொல்றாங்க பாருங்க. ரெண்டாவது என்ன சொல்லணும்? வ அஷ்ஹது வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற இந்த திரு ஷஹாதா அதனுடைய முக்கியமான அர்த்தமாக இருக்கிறது. சரிங்களா? இப்ப இந்த ஷஹாதா நம்மளுடைய வாழ்க்கையில எந்த நிபந்தனையை தருகிறது? எந்த நிபந்தனை இருந்தால் அந்த ஷஹாதா ஏற்றுக்கொள்ளப்படும்? சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதே மாதிரி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு இந்த ஷஹாதத்தை நம்ம என்ன செய்வோம் தெரியுமாங்க? யாராவது ஒரு மரண படுக்கையில படுத்து கிடப்பாரு, அப்பதான் எல்லாருக்கும் ஷஹாதா கண்ணுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஷஹாதா எங்கேயும் பிரிக்கிறது. மரண படுக்கையில சொல்றது கடமை, அதுல தப்பு கிடையாது. மார்க்கம் என்ன சொல்கிறது? ஒரு ஆள் மரண படுக்கையில் இருக்கிறாரா, அதாவது மரணத்தினுடைய தருவாயில் இருக்கு பாத்தீங்களா? 2 தருவாய் இருக்குது. இந்த டாபிக்ல பேசும் பொழுது இதையும் நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த 2 விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. என்னது? மரண படுக்கை பாருங்க. மரணம் என்பது 2 நிலை இருக்குதுமா. எத்தனை நிலை இருக்குது? 2 நிலை இருக்கு. ஒண்ணு சக்கராத்தில் கால், கமராத்தில் கால்னு சொல்லுவாங்க.
சக்கராத்து கால் இப்போ நம்ம எல்லாரும் காமனா சொல்லுவோம், எப்போ அவர் சக்கராத்து காலில் கிடக்குறாங்க, அவரை போய் கொஞ்சம் பாருங்கட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம நிறைய மக்கள்கிட்ட அது உண்டு. கமராத்தின் காலுங்கிறது அது அடுத்த நிலை. சக்கராத்து காலுக்கு அடுத்த நிலை தான் கமராத்தின் கால். சக்கராத்து காலை பொறுத்தவரை என்ன செய்வோம்? அடிமரண படுக்கையில படுத்துருக்காங்க, இப்போ அவர் சக்கராத்துல இருக்கிறாரு, ஏதாவது 2 வாயில சீனியை போட்டுட்டு வாங்க, ஏதாவது இனிப்பு கொடுத்துட்டு வாங்க, ஏதாவது பார்த்துக்கிட்டு வாங்க, அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க, இதைத்தான் சக்கராத்து கால் சொல்றது. சக்கராத்து காலில் இருக்கும் பொழுது ஒருவருக்கு நான் சொர்க்கவாதியா நரகவாதியான்னு தெரியாது. சக்கராத்து காலை விட்டு கமராத்தின் கால் வரும், அதுல அவர் தெரிஞ்சிடும். அவருக்கு என்ன செய்யணும்? சொர்க்கத்துக்கு போவோம்னா நரகத்துக்கு போவோம், நம்ம செய்த தீமைகள் என்ன, நம்ம செய்த அழிச்சாட்டிகள் என்ன, செய்த பாவங்கள் என்ன, எல்லாமே அப்ப தெரிஞ்சிடும். 2வது ஆளுக்கு தெரிஞ்சிடும். இது இஸ்லாம் இதை எதுக்கு சொல்றேன்னா, இந்த இரண்டிலும் ஒரு மனிதன் கரெக்டா சக்சஸ் ஆகணும்னா, சக்கராத்து காலையும் சரி கமராத்து காலையும் சரி. நம்ம இன்னைக்கு நிறைய பேர் அல்லாட்ட என்ன கேட்கறோங்க? எல்லா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடு அப்படிதான் கேட்கறோம். என் மரணத்தை கூட இயற்கையா கொடு, நான் அப்படி இருக்கும் பொழுது உன்னை வணங்கிட்டு சொல்லு, மரணத்தை கொடுத்து. அல்லது என்னுடைய மௌத்தை நீ எப்படி கொடுக்கணும் தெரியுமா? உன்னுடைய திருமறை வசனங்களை ஓதிக்கொண்டு இருக்கிறது எனக்கு மௌத்தை கொடு. அல்லது 4 பேருக்கு நல்லதே சொல்லி கொடுத்துருக்க எனக்கு மௌத்தை கொடு. மௌத்தை கொடுத்த நம்ம மரணம் அடைகிற பொழுது கூட எனக்கு இயற்கையாவே மரணத்தை கொடுத்துறியா அல்லாட்டி இப்படித்தான் இனி வரைக்கும் கேட்டுக்கிட்டே, இப்ப இல்ல சாகர இது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி கேட்கக்கூடிய நம்ம இந்த சக்கராத்து ஹாலிலையும் கமராத்தின் ஹாலிலையும் நம்ம சக்சஸ் ஆகணும் நீங்களேன், நம்ம கண்டிப்பா வெற்றி பெறணும் நீங்களேன். இந்த அஷகது இருக்கு பாத்தீங்களா, ஷஹாதா கரெக்டா மொழிஞ்சிருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிறது, கரெக்டா மனப்பூர்வமா சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே நம்ம ஷஹாதாவை கரெக்டா சொன்னோம்னா, கரெக்டா நம்மளுடைய உள்ளத்துல பதிவா இருந்துருச்சு நீங்களேன், நம்ம எந்த பாவமும் செய்ய மாட்டோம். யதார்த்தமான விஷயங்கள் கூடிய குறைச்சி பேச விரும்பல, யதார்த்தமா நான் சொல்றேன். இந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தினுடைய டோட்டல் மெசேஜ் இதுக்குள்ள வந்துடும். அப்படி இந்த ஷஹாதாவை அப்படி சொல்லிட்டு அர்த்தத்தை சொல்லிட்டு அப்படியே தனிமையில உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டலா இருக்கிற எல்லாமே டோட்டலா உள்ள வந்துருமா? இதுக்குள்ள எல்லாமே வந்துடும். ஈமான், இஸ்லாம், அஹ்லாக்கு எல்லாம் உள்ள வந்துடும். இது வந்துருச்சுன்னா நம்முடைய சமுதாய மக்கள் மாஷா அல்லாஹ் அப்படி ஆயிடுவாங்க, கரெக்டா வந்துடும். இதுல இன்னைக்கு 0, அதான் எல்லாமே 0. இதுல சரியா இல்லாம இருக்க, அகலாக்குல பிரச்சனை, கொள்கையில பிரச்சனை. காரணம் என்ன? இதுல சரியில்லைன்னு அர்த்தம். ஷஹாதால சரியில்லை. ஷஹாதால சரியில்லாம என்னதான் அகலாக்குறது, என்ன பிரச்சனை இருக்கிறது? கொள்கையில சரியில்லை, அகலாக்குல கரெக்டா என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணுமே இல்லை, 0 தான். அதுவும் கொள்கை இருந்து அகலாக்கு சரியா இருந்தா தான் மாஷா அல்லாஹ் பரக்கல்லாஹ், அல்லாஹ் கிருபை செய்கிறார். அதே போன்று கொள்கை இல்லாம அகலாக்குல இருந்து போச்சனுமே நம்ம வேஸ்ட். அப்ப இஸ்லாம் இதுல ஸ்ட்ராங் ஆகுங்கன்னு சொல்லு. எப்படி சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறையிலேயே நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மெசேஜ் சொல்கிறான். என்ன மெசேஜ் சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் யாருமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி. மக்கத்து காஃபிர் குறைஷ். இப்ப நம்ம காபத்துல்லா இருக்கு தெரியுமா? காபத்துல்லா, அந்த காபத்துல்லா அவனுடைய ஆரம்ப வரலாறு படிச்சிருக்கீங்களா? அந்த காபத்துல்லாக்குள்ள சிலைகள் உருவாக்கப்பட்டுச்சு, சிலைகள் இருந்தது. அங்க நிறைய விஷயங்கள், ஒரு தந்தூரி, கண், மற்றபடி வணக்கவல் எல்லாமே செஞ்சாங்க. கோயில்களுக்கு என்னெல்லாம் நீங்க சேர்த்து எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே இருந்தது. இப்ப அது எப்படி இருக்குது? அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. அதுக்குள்ள அந்த சவுதி அரசாங்கங்கள் மத்த அதெல்லாம் 2வது பேச வேண்டியது. அதனால அதுக்குள்ள நான் டீப்பா உள்ள வர விரும்பல. அல்லாஹ்வை வணங்குறாங்களே அதை மட்டும் தான் நம்ம பேச போறோம். வணக்கத்துல அல்லாஹ் வணங்குறாங்களே அதை தான் பேச. அதுக்குள்ள நிறைய ஓட்டைகள் இருக்கு, அதங்க பேசுறது நிறைய, அது விவரங்க பேச வேண்டியது இருக்கிறது, அது வேற விஷயங்கள். நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த காபத்துல்லாஹ்வுடைய ஆரம்ப நிலையை பாருங்க, எல்லா ஷிர்க்குடைய கோட்டையாக இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஜனாதிபதி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோட்டையை அப்படியே வென்று எடுத்தாங்கம்மா. எப்படி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அதனுடைய யதார்த்த தன்மையை பாருங்களேன். அந்த நிலை அப்படியே மாறிடுச்சு. இப்ப எப்படி எல்லாருமே ஹஜ் உம்ரா செஞ்சிருக்கீங்களா? உம்ரா போயிருக்கீங்களா? ஹஜ் போயிருக்கீங்களா? இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். உங்களுடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும். அவங்களுக்கு பொருளாதார வசதி கொடுத்து நீங்க எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் உம்ரா செய்வதற்கும் ஹஜ் செய்வதற்கும் அல்லாஹ் உங்களுக்கு நீங்க துஆ செய்யுங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு சஜிதாவில் இருக்கும் பொழுது உங்க பேரண்ட்ஸ்க்கு எங்க பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து நாங்களும் ஹஜ் உம்ரா செய்யணும். நியத்து வச்சிடணும். என்ன செஞ்சிடணும்? இப்பவுமே நியத்து வச்சுக்கிடணும். இன்ஷா அல்லாஹ் நம்ம தொழுகை முடிஞ்சோன்னு துஆ கேட்கணும். நியத்து வைங்க, அல்லாஹ் கண்டிப்பா உங்களை சக்சஸ் பண்ணி கொடுப்பான். சரிங்களா? ஏன் தெரியுமா? நாங்கெல்லாம் துஆ செய்கிற பொழுது எங்களுடைய துஆக்கெல்லாம் லேபுக்கு போவோம். எப்படி செஞ்சான்? இஹ்லாஸோட செஞ்சானா? நல்ல உள்ளச்சத்தோடு செஞ்சானா? நல்ல நோக்கத்தோடு செஞ்சானா? இல்லை யாருங்களை பொறாமையில செஞ்சானா? இந்த இப்படி எங்களுடைய துவாலாம் இப்படித்தான். லேபில் போய் லேபில் டெஸ்ட் பண்ணி தான் அல்லாட்ட போவோம். உங்க துவாலாம் அப்படி கிடையாது. ஏன்னா நாங்கள் வெளி உலகத்துக்கு போகக்கூடிய மக்கள், நாங்கள் அங்கங்க பிரச்சனைகள், மண்டல பயங்கர பிரஷர் இருக்கும், அதனுடைய இதுல எப்படி வரும். ஆனா உங்க துவா அப்படி, உங்க துவால லேபுக்கே போகாது, டைரக்ட் அல்லாட்ட போயிடும். நம்ம துவா அல்லாட்ட போகும், ஒரு டெஸ்ட் பண்ணி தான் போகும். ஆனா உங்க துவால எப்படி இருக்கும்? டைரக்ட். ஏன்னா குழந்தை செல்வங்கள், உங்க உள்ளம்னா கரைபடியாத உள்ளங்கள், உங்க உள்ளம்லாம்
களபடியான உள்ளங்கள், உள்ளங்கள் தூய்மை, சத்தியத்தான உள்ளம், தூய்மையான உள்ளங்கள். உங்க உள்ளத்தோடு ரப்பிட்டு அப்படியே இரு கரங்களே. உங்க வீடுகளில் ஏதாவது கஷ்டம் இருந்துச்சு நீங்களா அல்லாட்டு நீங்க துவா செஞ்சீங்க நீங்களேன், பெரிய பாக்கியசாலி, பெரிய பாக்கியம் உங்களுக்குலாம். மஷால் எப்படி உட்காந்துருக்கீங்களாமா, பார்க்கவே சந்தோஷமா இருக்கு, பார்க்கவே பெரும் மகிழ்ச்சியாட்டு இருக்குது. இவ்வளவு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுவும் இந்த நேரம் வந்து கொஞ்சம் பயங்கரமான நேரமா இருக்கும். சாப்பிட்டுட்டு மதியம் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கக்கூடிய நேரமா இருக்கும். அந்த நேரத்தில் உட்காந்து பயன் பேசி நம்ம கேட்கறோம் பார்த்தீங்களா, பெரிய பாக்கியசாலிகள். அது இஸ்லாமிய மாற்றத்துக்கு பெரிய பெரிய பாக்கியசாலிகள். சரிங்களா? அதனால நம்ம நிறைய என்ன நல்லாட்ட உம்ரா ஹஜ் பண்ணி துவா செய்யணும். சரிங்களா? அப்போ அப்படிப்பட்ட அந்த கோட்டையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வென்று எடுத்தாங்கன்னா அடிப்படை காரணம் ஷஹாதா தான். ஷஹாதா இல்லாமல் இஸ்லாத்தில் ஒன்றும் இல்லை. அதனால தான் இஸ்லாத்துக்கு ஒரு மாற்று மத சகோதரர் இஸ்லாத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் என்னமா சொல்லி கொடுக்குறோம்? ஷஹாதா சொல்லலாம். ஷஹாதா சொல்லலைன்னா இஸ்லாத்துக்கு இல்லைங்க நான் ஷஹாதா சொல்ல மாட்டேங்க, ஆனால் நான் வந்து அலுவல் சொல்ல படிப்பேங்க, இஸ்லாத்துக்கு வந்திருப்பாரா? ஜீரோ. ஏன்னா இஸ்லாமுடைய பண்ண பேசிக்கே இருந்தானவா, இஸ்லாத்துடைய பேஸ் ஷஹாதா சொன்னதான் இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி அர்த்தம். இல்லைன்னா இஸ்லாத்துக்கு வந்ததாக கருத முடியாது. ஏன்னா ஷஹாதாவுடைய முக்கியத்துவம் அப்படி, அதனுடைய எஃபெக்ட் அப்படி. அதே மாதிரி தான் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன செஞ்சாங்க முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, யமன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில தாவாவுடைய களத்தை வந்து மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். சில நபித்தோலை செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. நீங்க இந்த நாட்டுக்கு போங்க, நீங்க இப்பெல்லாம் வந்து பலஸ்தீன் பார்க்குற மக்கள், பலஸ்தீன் என்ன அடிக்கிற பலஸ்தீன் சும்மாவே இருக்கணும் நடக்காங்க. நம்ம மக்கள் பார்க்கலாம் கண்ணெல்லாம் கண்ணு கலங்கிருக்கும். பலஸ்தீன் மக்களை பார்க்கும்பொழுதெல்லாம் நம்ம மாஷா அல்லாஹ் எப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படியும் அது மாதிரி வீட்டுக்கு வீடு மொபைல் ஃபோன்கள் இருக்கிறது. எல்லா வீடுகளும் மொபைல் ஃபோன் இருக்கிறது. வீட்டுக்கு வீடு மாசம் மொபைல் ஃபோன் வந்தாச்சு. இந்த மொபைல் ஃபோன்ல பலஸ்தீன் மக்களை பார்க்கும் பொழுதெல்லாம் மனசுல அப்படி ஒருங்கிருக்குமா, என்னடா நம்ம ஷஹாதா சொன்னவங்க அதே ஷஹாதா அவங்க புதுசாட்டு அதை மாத்திலாம் அவங்க சொல்லல, நம்ம சொன்ன அதே மாடல்ல தான் அவங்க சொல்ல. ஆனா அவங்களுக்கு அல்ல எவ்வளவு சோதனை கொடுக்குறோம் பாருங்க, எவ்வளவு சோதனை பாருங்க. மருத்துவமனைகள் எல்லோ குழந்தைகள் எல்லாம் தஞ்சை பூந்து இருக்காங்க, அங்க குண்டத்துக்கு போறதான். இதுக்கு பின்னணி யாரெல்லாம் இருக்காது, ரெண்டு அல்லாஹ் ரப்பல் அவங்க யாரும் சும்மா ஓட மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு கண்காணித்து கொண்டு இருக்கான், அவங்களை பார்த்து கொண்டு இருக்கான். சின்ன சின்ன பச்சில குழந்தைகள் அப்படியே கொண்டு குஞ்சு என்னமோ ஒரு பெட்டிகளை முட்டாய் வந்த மாதிரி கொண்டு போறான். சுப்ஹானல்லாஹ். நம்மளாம் அப்படி அந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்படி நமக்கு மனசுலாம் 5 நேர தொழுகையில அவங்களுக்காக வேண்டி சஜிதாவில் இருந்து அப்படி நம்ம அழுது துவா கேட்கணும், துவா கேளுங்க. ஏன்னா இதை சொல்றேன்னா அந்த நாடுல அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் ஃபுல்லா பறக்கத்து போறது இடங்க. அதனால தான் அடிக்கிறான். அந்த ஏன் அந்த இடத்தை ஏன் சுற்றி வளைச்சு தூக்குறான் தெரியுமா? ஏன் பலஸ்தீன் அடிக்கிறான் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தியை பாரு. பாரக்னா நாம் அங்கே அங்கு சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே ஹவுலஹு எப்படிப்பட்ட பகுதின்னு சொன்னா பரக்கத்து பொருந்திய பகுதிங்கிறாங்க. பறக்கத்தோடு உள்ள பகுதி அது. ஆனா அந்த பகுதிக்கால அப்படி ஒரு சோதனை கொடுத்து இந்த மக்கள் அப்படி ஒரு ஆற்று. ஆமா, அந்த 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 இடத்துக்கெல்லாம் யாரும் அனுப்பப்பட்டிருக்காங்க? நபிமார்கள் அனுப்பப்பட்டு இருக்கிறாங்க. நபிமார்கள் எல்லாம் அந்த இடம் அந்த சைடு இருக்கக்கூடிய லெபனான் ஜோர்டான் இருக்கு, அந்த ஏரியா அந்த ஏரியால அங்க ஃபுல்லாமே நபிமார்கள் அனுப்பப்பட்ட இடம். எந்த இடத்துல எல்லாம் நபிமார்கள் காலடி வைக்கப்பட்டார்களோ அந்த அனைத்து இடமும் புனிதமாக்கப்பட்ட இடங்கள், அனைத்து இடம் புனிதமாக்கப்பட்ட இடம். அந்த இடத்தில் எல்லா நபிமார்களும் அங்க சொன்ன ஒலிச்ச ஒரே சொல் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிலால் அவங்க அப்படி பாலைவன மணல்ல அப்படி படுக்க போட்டு பாறாங்களை போய் நெஞ்சில அமுக்குறாங்கன்னா எவ்வளவு தியாகங்க அதெல்லாம். பாலைவனம் நம்மளால செருப்பு போனா வெயில் அடிச்சா வெளியே போக முடியாது, கஷ்டப்படுவோம், செப்பல் வேணும்னு சொல்லி அடைப்பிடிச்சு வாங்குறோம். ஆனா பிலால் அவங்க பாலைவன மணல்ல காலை வைக்க முடியாது, அவ்வளவு சுடும். ஆனா பிலால் கருப்பு இனத்தின் அடிமை. அந்த பிலால் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே கைது செய்யப்பட்டு அவங்க அப்படியே படுக்கப்பட்டு நெஞ்சுக்கு மேல பாறாங்கள் எவ்வளவு வேதனை இருக்கும். இந்த வேதனைகளும் அவங்க சொன்ன ஒரே வார்த்தை அஷ்ஹது அஹத் அல்லாஹ் ஒருவன். இதான் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்படுத்தி மாற்றம். எவ்வளவு அதேனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, முதல்ல என்ன செஞ்சாங்க, பாங்கு சொன்னாங்க. அவங்க ஒலித்த குரல், அவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவங்க சொன்ன அந்த மேலே ஏறி சொன்ன அந்த ஒரே வார்த்தை இன்னைக்கு உலகம் முழுவதும் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவங்களுடைய தியாகத்தின் வெளிப்பாடு இதெல்லாம். அந்த தியாகம் எப்படி வந்தது? அந்த ஷஹாதாவின் மூலமாக அந்த தியாகம் வந்தது. இன்னைக்கு உலகம் முழுவதும் எல்லா பள்ளிவாசல்களையும் பாங்கு சொல்லுகிறோமே, பாங்கு சொல்லுகிறோம் அல்லவா, அதில் ஒழிக்கக்கூடிய உரல் அந்த குரல்களை பாருங்க. யார் சொன்ன? பிலால் இல்லாம அவங்க சொன்னாங்க. இவ்வளவு இது எல்லாம் வந்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இது ஏற்படுத்திய பெரிய மாற்றங்கள். அதனாலதான் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நபித்தோடு ஒவ்வொரு நாட்டுக்கு செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க. இந்த அனுப்பக்கூடிய வேலையில முஆத் இப்னு ஜபல் என்ன செய்யறாங்கன்னா, யமன் நாட்டுக்கு போறாங்க. எகிப்திற்கு அங்க போறாங்க. அங்க போகக்கூடிய நேரையில அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து
அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நான் வந்து நான் தாவா காலத்தை சந்திக்கும் போது எனக்கு எதிர்த்து மக்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு நான் என்ன செய்தியை நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், அவங்களுக்கு என்ன செய்தியை நான் அவங்களுக்கு முதல்ல சொல்லணும். அந்த செய்தியை சொன்னீங்கன்னா, நான் சொன்னோம்னா அதன் மூலமாக மக்கள் என்ன அப்படியே அடுத்தடுத்த செய்திகளை மக்கள் கேட்கணும் அப்படிங்கிறான். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன முதல் செய்தி என்ன தெரியுமா? ஒரே வார்த்தை சொன்னாங்க. இப்ப முதல்ல அந்த மக்களுக்கு அல்லாஹ்வை பற்றி முதல்ல சொல்லு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு, முதல்ல அல்லாஹ்வை பற்றி தெளிவுபடுத்து. ஷஹாதானா என்னன்னு சொல்லு. அந்த ஷஹாதா ஏற்படுத்திய மாற்றங்களை சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் நீ என்ன செய்யணும்? இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில கடமைகள் இருக்குதானே, அந்த கடமைகளை நீ பட்டியல் போட்டு சொல்லு. முதல்ல நீ சொல்ல வேண்டிய காரணம் இதுதான். ஷஹாதாவை தெளிவுபடுத்து. ஷஹாதா மக்களுக்கு நீ சொல்லிட்டு சொன்ன மற்ற காரணம் எல்லாமே கரெக்டா. அதனால தான் ரசூல் நினைச்சாங்க, முதல்ல யமன் நாட்டுக்கு அந்த முஆது பின் ஜபல் அனுப்புகிற பொழுது கூட முஆது பின் ஜபல் பற்றி எப்ப முதல்ல நீ இந்த செய்தி தெளிவுபடுத்திக்கிட்டே இரு மக்களுக்கு. மரணம் வருகிற வரைக்கும் இதை சொல்லு. இதன் மூலமாக நிறைய சந்திப்பீங்க. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க இவ்வளவு எதனால இந்த பிரச்சனை சந்திச்சாங்கன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை எல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? ஹஜ்ஜி பெருநாள் அந்த ஞாபகம் வந்துடும். ஹஜ்ஜி பெருநாள் ஞாபகம் வந்துடும். இன்னைக்கு அந்த ஹஜ்ஜி பெருநாளை கூட இஹ்லாஸோட கொண்டாடக்கூடியவங்க ரொம்ப கம்மி. நல்ல இஹ்லாஸோட கொண்டாடுறவங்க ரொம்ப கம்மி சமுதாயத்தில், ரொம்ப கம்மி. அந்த அதாவது என்னன்னா அதுல கூட போட்டி பாரு, என்னுடைய ஆடு எப்படி கொம்பு இருக்கு பாத்தியா அப்படிமா, நீ என் ஆடு எத்தனை கிலோ இருக்கு தெரியுமா, என்னுடைய மாடு எத்தனை கிலோ இருக்குது. அந்த என்னடா மார்க்க என்ன சொல்லுது? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றானே, அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டுறானே. அந்த அதனுடைய மாமிசங்களோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாஹ்வுக்கு சேராது. வலாக்கின் என்னாடு தக்வா மின்கும். எப்ப நீ சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய தக்வா எப்படிப்பா இருந்துச்சு? அதைத்தான் அல்லாஹ் பார்க்கறான். அல்லாஹ்வே குர்ஆன்ல அப்படித்தானே சொல்லி காட்டுறான். மாமிசங்கள் போகாது, ரத்தங்கள் போகாது. நீ அந்த தக்குவாவோடு அல்லாஹ் அந்த ஷஹாதாவை சொல்லியிருப்பதானே, அந்த ஷஹாதா என்ன மாற்றத்தோட தந்துச்சு? அதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். இன்னைக்கு அதை கூட நீங்க எப்படி ஆக்கி போட்டேன்னு சொன்னா, ஒரு போட்டி பொறாம இதுல இருக்குமே தவிரப்பட்ட இபாதத்துல அதான் வேதனையா இருக்குது. நமக்கு வேதனை என்ன? இதுதான். இபாதத்துல ஒண்ணுமே இல்லை. ஷஹாதான பெரிய பெரிய படிப்புகளை படிச்சிருப்பான். நம்ம ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறதுனால இந்த செய்தியை நம்ம நினைவுபடுத்துறோம். 10th 11th 12th இந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடியவங்க ரொம்ப மனவேதனையா இருக்கும், மனக்கவலையா இருக்கும். நம்ம பாடம் எடுக்க போகும்போதெல்லாம் மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் எந்த கிளாஸுக்கு போனேன் ஷஹாதா தான் சொல்லுவேன். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் மக்களுக்கு எல்லோரும் விளங்கும், எல்லா விஷயமும் கரெக்ட் ஆகிடும். ஷஹாதா இல்லாமல் ஒண்ணுமே கிடையாது. நம்ம நல்ல பேசிக்கா கொண்டுக்கிறோம். நம்ம பிள்ளைகளுக்கு 10th 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஷஹாதானா என்னன்னே தெரியாது. வேதனையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. பெரிய பெரிய படிப்புகளை படிச்சிருக்கிறான், டாக்டர் இன்ஜினியரிங் டாப்ல இருக்கிறான், அரசாங்க உத்தியத்துல. ஆனா முஸ்லீம் தான். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்னங்க அர்த்தம்? தலையை சொல்லிடுறான். நமக்கு வேதனையா இருக்கு. நம்மளே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் ஷஹாதாவை யாரோ ஒருவர் சொல்லி கொடுத்து சொன்ன ஒரு நபர். ஆனா அந்த ஷஹாதாவுடைய அர்த்தங்களை கட்ட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வேதனை, நான் பயங்கர வேதனையா இருக்கு நமக்கு. இது நம்ம மக்களுக்கு புரியணும். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எதையும் நம்ம சொல்லிக் கொடுக்கு. இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க வந்து டெக்னாலஜி டெக்னாலஜிலாம் அப்படியே மேல ஏறிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்மளை விட நம்ம பிள்ளைங்களை போன நொந்து எடுத்துருவாங்க. நமக்கு ஒண்ணு தெரியலன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க அதை விட டபுள் மடங்கு எடுப்போம். நம்ம விட டபுள் மடங்கு மைண்ட். நம்ம அந்த காலத்துல இருந்தவங்களாம் இந்த காலத்துல இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க போன புதிய இந்த லாக்கை எப்படி எடுக்கணும்னு தெரியலையே, கொண்டாங்க நான் எடுத்து தரேன்டுவான். அதே மாதிரி பாருங்க, நீங்க ஒரு டைம் லாக்கை போட்டு மாத்தினீங்களேன், அடுத்த டைம் அவன் போட்டுருவான். இதான் மைண்ட். நீங்க டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே போகுது. ஒரு செகண்ட்ல இன்னைக்கு கேம் விளையாடுற நீ உன்னை இன்னையிலேருந்து உனக்கு லாக்கு போன் லாக்கு வேற லாக்க போட போற, நீ எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அவன் அடுத்த நிமிஷத்துல எடுத்துருவான். இதான் மைண்ட். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது கூட இன்னைக்கு பேரண்ட்ஸ்க்கு தெரியல. ரொம்ப 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 கவலையா இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும். அது குறிப்பா இந்த பேசிக்கா இருக்கு இஸ்லாத்துடைய ஃபண்டமெண்டலை சொல்லிக் கொடுக்கணும். ஃபண்டமெண்டல் இந்த ஷஹாதானா என்னப்பா, இந்த ஷஹாதாவை நீ புரிஞ்சு சொல்லப்பா, இந்த ஷஹாதா உனக்கு சொல்றதுனால மாற்றங்கள் ஏற்படும், இந்த மாற்றங்கள் வந்திருக்கலாம் என்பது புரிஞ்சு பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸ்கூலுக்கு போறதுனால பிள்ளைங்களை பாடம் நடத்தும் போதெல்லாம் கடுமையான வேதனையா இருக்கு. நமக்கு போவோம், ஏன்னா லாயினால சொல்லி ஷஹாதானா என்னன்னு கேட்டா அர்த்தம் தெரியாது, அல்லாஹ்னா யாரு கேட்டா முடிக்கிறான். இந்த அளவுக்கு வேதனை இருக்குமா? அல்லாஹ்னா யாரு கேட்ட தெரியலங்கிறான். இந்த அளவுக்கு வேதனை தப்பி இருக்கட்டும். எப்படி உட்கார்ந்து கேட்டதுன்னு கேட்கறான். பெரிய வேதனையா இருக்கு பாருங்க. ஆனா அதே இது சமுதாயத்தில் இருக்கிற ஒரு தொலைக்காட்சியில் இன்றைக்கு எத்தனை மணிக்கு என்ன கரெக்டா சொல்றான், நூலு பிடிச்சு சொல்றான், A to Z சொல்லிடுவான். ஆனா அல்லாஹ்வை பத்தி கேளுங்க, ஷஹாத் ஜீரோ. அதுல இதனாலதான் நம்ம இன்ன வரைக்கும் வளர்ச்சி அடையாம இருக்க காரணம் என்னன்னா இதுதான். அதுல போயிட்டே இருக்கிறோம், இதுல ஜீரோ ஆகிட்டே போறோம். எதுல மேல இறங்கணுமோ அதுல கீழே இறங்குறோம், எதுல மேல போகக்கூடாது கீழே இறங்கணுமோ அதுல மேல இறங்கிட்டே போறோம். இதுதான் இஸ்லாம் நமக்கு காட்டி கொடுக்கவே இல்லை. இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க.
அப்ப நம்ம என்ன செய்யணும் சொன்னா, முதல்ல ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முதல்ல இதை ஃபண்டமெண்டலா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான மாற்றங்களை நம்ம என்ன செய்யணும், ஏற்படுத்தணும். அது ஏற்படுத்த வேண்டியது. இதை பத்தி பேசிட்டே போனா ஷஹாதா பத்தி நிறைய செய்திகள் சொல்லிக்கிட்டே போயிடலாம். அது வந்து ஆல்ரெடி நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, மாஷா அல்லாஹ், அறிவார்ந்த மக்களா இருக்கிறீங்க, நிறைய செய்திகளை படிச்சிருப்பீங்க. இந்த ஷஹாதா ஷுருத்து லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்னிடத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்னென்ன விஷயங்களை நிபந்தனையாக இஸ்லாம் விதிச்சிருக்கிறது. நிபந்தனை என்ன? மொத்தம் 7 நிபந்தனை இருக்குதுமா. எத்தனை நிபந்தனை இருக்குது? 7. எத்தனை நிபந்தனை? 7. தூங்கிட்டீங்களா லைட்டா? இல்ல சரி, ஏன்னா ரொம்ப கிட்டான டைம். 7 நம்ம பேசிட்டே இருக்கா, நமக்கு தூக்கம் வராது. அது ஃப்ரெண்டு உட்காந்து கேட்டால் நமக்கு அப்படியே கண்ணு அப்படியே இழுத்தும். சரி, ஓகே, சரி, நல்லா ஹைராக்கி வைக்கிற விஷயம். அது ஷுருத்து லா இலாஹ இல்லல்லாஹ். அதுல மொத்தம் 7 விஷயங்களை இஸ்லாம் போதிக்கிறதுமா. அந்த 7ல முதல் விஷயம் என்ன? இல்மு, 2வது யகீன், 3வது குபூல், 4வது இன்கியாத், 5வது சித்க், 6வது இஹ்லாஸ், 7வது முஹப்பத். இந்த 7 விஷயங்கள் நிபந்தனை. ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சிறிய ஒரு விளக்கம் மட்டும் பார்ப்போம். சரிங்களா? சிறிய விளக்கங்களை பார்த்து நம்ம இன்ஷா அல்லாஹ் தலைப்பு முடிச்சிருவோம். சரிங்களா இன்ஷா அல்லாஹ்? அதுல முதல் விஷயம் என்ன? அல் இல்மு. இல்முன்னா என்ன? இல்மை பொறுத்தவரையில ரொம்ப 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 கவனம். இல்முன்னா என்னதுமா? இல்முன்னா என்ன? பெண்கள் போதில் யாராவது சொன்னார்களா? அறிவு. மாஷா அல்லாஹ். இல்முன்னா என்னதுமா? கல்வி, அறிவு. ஏன் லா இலாஹ இல்லல்லாஹுக்கும் கல்விக்கும் முக்கியத்துவம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் சொல்றான். யாரை பத்தி சொல்றான்? நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்திமா இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே ஃபஅலம், அறிந்து கொள்ளுங்கிறான். அல்லாஹ் படிங்கன்னு அல்லாஹ் சொல்லல, சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்லல, அஃபலா சிந்தித்து பாருங்கன்னு கூட அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நபியே ஃபஅலம், நீங்க அறிந்துக்கிடுங்கிறான் அல்லாஹ். அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னு சொன்னா முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் லா இலாஹ இல்லல்லாஹ் பத்தி தெரிஞ்சிருக்குங்கிறான் அல்லாஹ். அதான் கல்விங்கிறான் அல்லாஹ். ஃபர்ஸ்ட் இதுல ஃபண்டமெண்டலா கரெக்டா இருங்கிறான் அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்க முதல்ல அறிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லாம போய் சொன்னோம்னா ஏத்துக்கிடுவீங்களா? தொழுகுன்னா நான் 5 நேரம் தொழவே மாட்டேன். உதாரணத்துக்கு 5 நேரம் தொழாம இருக்கிறேன். தொழுகுன்னா என்னன்னு தெரியாது. நான் வந்து மைக்க பிடிச்சி தொழுகைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னா ஏத்துக்கிடுவியா? ஏன் ஏத்துக்கிட மாட்டேன்? தொழுகை பத்தி தானே சொல்லுதேன். சொல்ல, சிரிக்காத, சொல்லு. அடிச்சா அடி. சொல்லக்கூடிய ஆளே அதை செய்யக்கூடியவராக இல்லைன்னு சொன்னா எப்படி சொன்னா ஏத்துக்கிட முடியுங்க? இஸ்லாத்துல பேசிக்கல இது. அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்ல, அதை பற்றி எனக்கு நாலேஜ் இல்லாம, எனக்கு அதை பற்றியான கல்வி அறிவு இல்லாம நான் சொன்ன எப்படி ஏத்துக்கிட முடியும்? அதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து ஸஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன அழகா சொல்லி காட்டுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லிம தகுலூன மா லா தஃபஅலூன் கபுர மக்தன் இன்தல்லாஹி அன் தகுலு மா லா தஃபஅலூன். அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க. லிம தகுலூன மா லா தஃபஅலூன். ஏப்பா நீ உனக்கு தெரியாத ஏப்பா நீ மூக்க நுழைக்கிற? அல்லாஹ் கேக்குறான். உனக்கு அதை பத்தி நாலேஜ் கிடையாது, உனக்கு அதை பத்தி நீ என்ன மூக்க நுழைக்கிற? நீ செய்யாத ஒன்றையும் பிறட்டு போய் சொல்லிட்டு கிடக்கு. அல்லாஹ் சொல்றாமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல அப்படியே படம் பிடித்த மாதிரி அப்படியே காட்டுறான் அந்த வசனத்தை. நீ செய்யாத ஒன்றை ஏன் பிறருக்கு சொல்லுகிறாய்? அப்படிதான் கேட்கிறான். கபுர மக்கத்தன் இன்தல்லாஹி அன் தகுல் மா லா தஃபஅலூன். இப்ப அப்படி நீ செய்யாத ஒன்றை பிறட்ட சொல், அது பெரிய பாவம் கிடையாதா? அது பெரிய பாவம்ல அது. நீ செய்யாத பையன் சொல்லிட்டு கிடக்க. நாளை மறுமை நாளில முதலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்க கல்வியை மக்களுக்கு தெரியாம போய் சொன்னாங்க, இவங்களுக்கு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் எழுப்ப போறான். அவங்கள்ட்ட நல்ல கேள்வி கேட்கறான். ஏப்பா நான் வந்து மார்க்கத்தை உனக்கு இந்த மாடல சொல்லி கொடுத்தேன், நீ எந்த மாடல சொன்ன? நீ ஏதாவது சும்மா உட்காந்து அடிச்சு விட்டுட்டு கிடக்க? வா, எதுக்கு எல்லாத்தையும் முதல்ல பதில் சொல்லு. அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ் கண்டிப்பா கேட்பான். இஸ்லாமிய கல்வி என்பது அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க். அதை முதல்ல நல்லா புரியுங்க. அதை பற்றியான நாலேஜை தெரிந்து கொள்வது ரிஸ்க். முதல்ல நல்லா புரியுங்க. அல்லாஹ்வை பற்றியான கல்வியை தெரிந்து கொள்வது என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பேருதவி என்பதை புரியுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டோம் நீங்களேன், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்ட் ஆயிடும். ஷுருத், முதல் ஷுருத் இல்மு. அதை பற்றி கல்வி நாலேஜ் நமக்கு வரணும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. கல்வியை தேடுவது என்பது ஆண் பெண் முஸ்லிம் என்பது கடமை என்று சொன்னாங்க. ஏன் அங்க கடமைங்கிறது சொல்லுவாங்க? ஏன்னா இது தேடணும், இதை செய்யணும்.
இதை கண்டிப்பா படிக்கணும். இதை பற்றிய அறிவு நமக்கு வரணும். ஒரு முஸ்லீம் என்று சொல்வது பெயர் தாங்கி முஸ்லீமாக இருக்கக்கூடாது, எல்லாத்திலையும் செயல்களிலும் பெயர்களிலும் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷஹாதாவை பற்றியான கல்வி நமக்கு இருக்க வேண்டும். இதான் முக்கிய பேசிக். அதனாலதான் இதை பற்றி சொல்லுகிற பொழுது எப்ப நீங்க இந்த மார்க்க கல்வி படிப்பது என்பது ஆண்களுக்கு மட்டும் கடமை இல்லை, ஆண்கள் மட்டும் ஆலிமாக வேண்டும் அல்ல, ஆண்கள் மட்டும் பெண்களும் உருவாக, அதனால பெண்களையும் சேர்த்து பேசுறான். பெண்களுக்கும் அந்த கல்வியை படிக்கணுங்கிறான், பெண்களும் ஹாஃபிதாக உருவாக வேண்டும்ங்கிறான், பெண்களும் ஆலிமா. அதுதான் நல்லா தொலபுல் ஃபரீலத்துன், ஃபரீலான இன்னது ஃபரீலத்துன் ஃபரீலத்துன் சொல்லுவாங்க. கடமைகள் தான் ஃபரீலான்னு சொல்லுவோம், ஃபரலான தொழுகைன்னு சொல்லுவோம். அசருக்கு நான் எத்தனை ரக்காத்துமா ஃபரலான தொழுகை இல்லை, அசருக்கு எத்தனை ரக்காத்து ஃபரலான தொழுகை? மக்ரிபு 3, இஷாவுக்கு, ஃபஜ்ருக்கு, லுஹருக்கு, மாஷா அல்லாஹ். இதெல்லாம் என்னது? சுன்னத்தா ஃபர்தா? ஏன் ஃபர்துன்னு சொல்றீங்க? சுன்னத்து சொன்னா என்ன? கட்டாயம் செய்யறது தான் கடமை, அதான் ஃபர்து. சரியாமா? எதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கட்டாயம் கட்டாயம் என்று சொல்லுகிறதோ அது எல்லாம் ஃபர்துல சேர்ந்துடும். இதெல்லாம் என்னது? ஃபர்து, வாஜிபு, இதெல்லாம் வந்து ஃபர்துல உண்டு. வாஜிப்னா என்ன அர்த்தம்? அதுவும் கட்டாய கடமை தான். சரிங்களா? அப்ப வந்து இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்ல, கல்வி என்பது, படிப்பது என்பது, அதை பற்றி புரிந்து கொள்வது என்பது கட்டாய கடமை என்று சொல்றது. அதே போன்று தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி காட்டினாங்கம்மா. எவர் ஒருவர் கல்வியை தேடி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்கிறாரோ, நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. இந்த மாஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களுக்கு இடம் வேற வேற இடத்துல இருந்து வரீங்க, அப்படித்தானமா? ரொம்ப தூரத்துல இருந்து நிறைய பெண்கள் வந்திருப்பாங்க, அல்லது கொஞ்சம் பக்கத்து ஏரியால இருந்து வந்திருப்பீங்க. இப்படி இருக்கிறீங்க தானே? இப்படி யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தை, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை தேடி நடந்து வருகிறாரோ, நடந்து யார் வருகிறாரோ அவர் நடந்து வந்து அந்த கல்வியை படித்து அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு திரும்ப அவர் செல்லுகின்ற வரைக்கும் அவர் யாருடைய பாதையில் இருக்கிறார்? ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்கன்னா, அப்ப அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் புரியுதா? அதனால தான் ஷஹாதாவை பற்றி அறிஞ்சுக்கிறதுங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் முதல் நிபந்தனை என்னது? ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் விஷயம் கல்வி, அதை பற்றியான நாலேஜ் வேணும். ஏன் தெரியுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து கல்வி வந்து ஒரு பிசினஸ் ஆயிடுச்சுமா. இந்த உலகத்துல இஸ்லாம் இந்த கல்வி இருக்கு பாத்தீங்களா, கல்வி வந்து பிசினஸ் மாதிரி மாத்திக்கிட்டான், எனக்கு தேவையான பிசினஸ் வச்சுக்கிட்டான். இதுல வந்து இஸ்லாம் என்ன சொல்லுது? இன்னைக்கு கல்வியை பிரிக்கிற முறையெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்க கல்வி, அதே மாதிரி உலக கல்வி, இப்படி பிரிக்கிறோம். இஸ்லாம் இப்படிலாம் பிரிக்கவே இல்லை. எங்கேயாவது பிரிச்சிருக்கான் பாருங்க? ஒண்ணுமே கிடையாது. இஸ்லாம் அப்படி சொல்லாது. இஸ்லாம் அப்ப என்னங்க சொல்லுது? பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வின்னு சொல்லும். இஸ்லாம் என்ன சொல்லும்? இந்த கல்வியை படிச்சா பயனா இருக்கும், உனக்கு வாழ்க்கையில ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அதனால தான் என்ன செஞ்சாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு பெண் 4 விஷயத்திற்காக வேண்டி திருமணம் முடிக்கப்படுகிறார், அப்படித்தானே? ஒண்ணு அழகிற்காக, குலத்திற்காக, இன்னொரு பொருளாதார வசதிற்காக, இன்னொரு மார்க்க பற்றுக்காகன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? சொல்லிட்டு கடைசியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஃபல்ஃபர் பியாத்தி தைன், ஏப்பா தீன் உள்ள பெண்ணை கையில பிடிச்சிக்க மாட்டாங்க. சொல்லிட்டு கடைசி என்ன சொன்னாங்க? ஏப்பா எந்த பெண்ணு தீன் உள்ள பெண்ணா இருக்கிறா? தீனுங்கிறது வந்து இஸ்லாத்துடைய பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது. மார்க்க பிள்ளைங்க பெண்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு, பேசிக்கான விஷயங்கள் இதுதான் மார்க்கப்பட்டுள்ள பெண். ஒரு கணவன் மனைவி இடத்துல எப்படி, மனைவியை கணவன் இடத்துல எப்படி நடந்துக்கிறோம், கணவன் இதுதான் பேசிக்கான விஷயங்கள். இது அதே போன்று தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய மாமியார் இடத்துல எப்படி பேசணும், பழகணும், மாமனார்ட்ட எப்படி பேசணும், இருக்கணும். இதுதான் இந்த பேசிக்க தெரிஞ்சிருக்கணும். அதான் ரசூல் எடுத்தாங்க. இப்ப இதுக்கெல்லாம் பேசிக்கா இருக்கிற கல்வி இருக்கணுங்கிறாங்க. முதல்ல அதுதான் மார்க்க கல்வியை பிடிச்சிக்கிடுங்கட்டாங்க. அதான் மார்க்க கல்வி உள்ள பிள்ளையை கைப்பிடிச்சுக்கிடுங்கட்டாங்க. ஏன்னா அந்த கல்விக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கிறது. அந்த கல்வி அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து அவ்வளவு பெரிய கல்வியை கொடுக்கும். அது அதான் இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஏப்பா நீங்க மார்க்க கல்வி உலக கல்வியும் பிரிக்காத, பயனுள்ள கல்வி பயனற்ற கல்வின்னு பிடி. பயனுள்ள கல்வியை படிச்சேன்னு சொன்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கும், வாழ்க்கையில டாப்ல போய் உட்காந்துருவேன். பயனற்ற கல்வியை படிச்சேன்னு சொன்னா நல்லா பாருங்களேன், பயனுள்ள கல்வியை படிங்களேன், ஒழுக்கத்திலிருந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். இப்ப நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க, இந்த சயின்ஸ் பயனுள்ளதா படிக்கணும். சும்மா இந்த போற போக்குல சும்மா இதை படிச்சு இஸ்லாத்துல இது சயின்ஸை பத்தி என்ன சொல்லுது? இஸ்லாமிய இப்ப பாருங்க, குர்ஆன்ல தேனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு, சயின்ஸ்ல தேனை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்லாத்தோட எப்படி சொல்லப்படும் புரியும். இதான் கல்வி, நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதுதான் கல்வி. அதே மாதிரி இஸ்லாத்துல நம்முடைய குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன்ல ஹிமார் கழுதையை பற்றி அல்லாஹ் சொல்றான். கழுதையை போய் கத்தாதீன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இப்ப இதோடு அங்க ஒப்பிட்டு பார்க்கணும், இது ஏன் இஸ்லாம் இப்படி சொல்லுகிறது சிந்திக்கும். இதான் கல்விமா, இதான் கல்வி, இதான் மைண்ட்ல ஏறணும். இப்படி நம்ம புரியும் பொழுதுதான் நமக்கு பயனுள்ள கல்வி அப்படியே படிக்கும் பொழுதுதான் சக்சஸ் ஆகும். சும்மா இந்த ஏனதானமா படிச்சு சக்சஸ். அதான் இஸ்லாம் என்ன சொல்லுது? பயனுள்ள கல்வியாக மார்க்கம் இதை எப்படி பேசுகிறது? இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இதை பற்றி இஸ்லாம் என்ன பேசுகிறது? எல்லாத்திற்கும் விரிவானம் இருக்கிறது. இஸ்லாத்தின் A to Z நீங்க எதையுமே விட்டு வைக்க முடியாதுமா, எதையும் சொல்ல முடியாது, எதையும் சுட்டி காட்ட முடியாது. எல்லாமே இருக்கும், எல்லாமே சொல்லித்தரப்பட்டிருக்கும். A to Z அப்படியே ஒண்ணு அப்படியே அடிக்கிட்டே போகலாம்.
அல்லாஹ்வுடைய தூதர் பிற்காலத்தை சொன்னதெல்லாம் இப்ப கொடுத்துருப்பான். ஏன்னா அங்க சொல்லியாச்சு, அங்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியாச்சு, அதுதான் இப்ப இருக்குது. அவ வந்து பயனுள்ள கல்வி, எந்த கல்வியை படிச்சா என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்கும். நீங்க பாருங்க, என் பிள்ளையை நல்ல ஒரு காலேஜ் சேர்க்கறதுக்காக வேண்டி காலையில இருந்து நைட் வரை பாதுகா கிடப்போம், காலேஜ் தேடுவான். இந்த காலத்துல படிச்சா நல்லா இருக்கும், அந்த காலத்துல படிச்சா நல்லா இருக்கு, இங்க போனா நல்லா இருப்பான், அங்க போனா நல்லா இருப்பான், என் பையன் இங்க போனாதான் ஒழுக்கமான பையனாட்டு இருப்பான், எந்த கெட்ட படங்களும் பண்ண மாட்டான். தேடுறாங்க காலேஜுகள். அப்படியே கல்வி எங்கடா, கல்விக்கு ஓட்டம். என் பிள்ளை 12th முடிச்சிட்டானா அப்படியே பேரண்ட்ஸ்கெல்லாம் மண்டை அப்படியே கலண்டுருது. அப்பா ஓட்டம்னா ஓட்டம், பயங்கர ஓட்டம். ஏன் இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமா இருக்கும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவனை இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி போகுங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது. எல்லாம் வித்தியாசமா போகுது. இன்றைய காலத்தெல்லாம் வந்து ஒவ்வொரு வீடுகளிலிருந்தும் குர்ஆனுடைய சவுண்டுகள் கேட்கிறது என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாங்க. இன்றைய காலத்துலலாம் என்ன செய்வாங்க, மதரசாக்கள் கிடையாது, பள்ளிவாசல்கள் இல்லை, தொழுகைக்கு ஒரே பள்ளிவாசல் தான் இருக்கும். பள்ளிவாசல் வழியே மண்டையை பிடிச்சிருவேன், பிள்ளை என்னடா மார்க்கத்தை எப்படா சொல்லிவிடுவேன், மண்டையை எப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ மாதிரி மாஷா அல்லாஹ் எவ்வளவோ கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது, மார்க்க கல்விகள் படிக்கக்கூடிய அவைகள் இருக்கிறது. அந்த அவைகள் இருக்கிற பொழுது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள், அந்த கல்வியை தரக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. இதனால தான் சமுதாயம் பின்னடைவுக்கு போகக்கூடிய காரணம். இதனால பின்னடைவு போகக்கூடிய காரணம், மெயின் காரணம் இதுக்கு தான். அதான் இஸ்லாம் என்ன முதல்ல இதை பற்றி புரிஞ்சு, இதை பற்றி அந்த நாலேஜை கொடுக்க சொல்லுது. இதை பற்றி எனக்கு கல்வியை கொடுங்க, நம்ம பிள்ளைகளுக்கு இதை தான் கொடுங்க, இதுதான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வெளி ஊடுன பைக்கு, ஊடுன பைக், இதெல்லாம் எதை உணர்த்துது? சரியான நாலேஜ் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு அர்த்தம். நீங்க நிறைய பேரண்ட்ஸ்கள் வந்து என்ன பண்றாங்க, என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்க, என் பிள்ளை நான் சொன்னா எனக்கு எது பேசுறேன், என் பிள்ளை நான் சொன்னா அது செய்யறான் இது செய்யறான்னு புலம்புறாங்க. நம்ம நிறைய பேரண்ட்ஸ்கள் ஏன் புலம்புறாங்க, ஏன் புலம்புறாங்க? அதே நம்ம பிள்ளைங்களுக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கிற இஸ்லாத்துல குர்ஆனுடைய பேசிக்க சொல்லி கொடுத்து பாருங்க. இஸ்லாத்துல ATZ இருக்கு. பிள்ளைகளை, ஒரு பிள்ளை பெற்றோரிடத்துல எப்படி பேசணும், ஒரு பிள்ளை தன் பெற்றோரை எப்படி மதிக்கணும். وقضى ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغنك عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما. سبحان الله. என்ன அற்புதமான வார்த்தைங்க இதெல்லாம். இதாங்க கல்வி. இந்த கல்வி தாங்க இந்த இதுல இருக்கு. இந்த கல்வியை உணர்த்தான் இது பெரிய பெனிஃபிட்டான கல்வி, பெரிய மகத்துவமான கல்வி. இந்த கல்வியை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து நம்ம கையில கொண்டு சேர்த்தான். அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை தான் கொண்டு சேர்த்தான். அல்லாஹ் என்னதான் சொல்றான் பாருங்க. இந்த கல்வி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தா நீங்க எந்த பெற்றோர்களும் புலம்ப மாட்டாங்க, எந்த பெற்றோர்களும் புலம்ப மாட்டாங்க. என்ன கல்வி? இம்மா எவ்வளவு இந்த கல்வி அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அதாவது தாயோ தந்தையோ ரெண்டு பேரும் ஒருவர் முதிய பருவத்தை அடைந்து விட்டால், வயசாயிருச்சு, அல்லது ரெண்டு பேருமே வயசாயிருச்சு, ஒருவருக்கு வயசாயிட்டு அல்லது ரெண்டு பேரும் வயசாயிடுச்சு. இப்படி வயசாயிருச்சுன்னு சொன்னா, பொதுவாகவே வயசாயிருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, சின்ன குழந்தைகளாவே மாறிடுவாங்க. என்ன பேசணும் தெரியாது. நம்ம உப்பா மாதிரி என்ன பேசுறாங்க, உமா மாதிரி வயசாயிட்டா அப்படித்தானே நம்ம என்ன சொல்லுவாங்க, நன்னி சொல்லுவீங்களா, நன்னி நன்னா சொல்லுவீங்க அப்படித்தானே. நன்னி நன்னா, நான் வயசாயிட்டா என்ன நன்னி நன்னா வந்து என்ன சொல்லுவோம், நன்னி நன்னா சும்மாவே இருக்க மாட்டோம், ஒரே பேசிட்டே இருக்கும் அப்படித்தானே. தலையாட்டு தான் இல்லை, நல்ல தலையாட்டு தானே. அப்போ நம்ம என்ன செய்வோம், நன்னி நன்னா என்னடா ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம தலையாட்டுவோம், நம்ம அப்படி அவங்களுக்கு கிண்டல் அடிப்போம். ஆனா அல்ல என்ன சொல்ல தெரியுமா, அவங்க சின்ன பிள்ளைகளாட்டு மாறிடுவாங்க. எப்படி ஆயிடுவாங்க, நம்ம சின்ன பிள்ளைங்களாட்டி எப்படி இருந்தோம் அதே போன்று அவங்க மாறிடுவாங்க. அவங்கள பாதுகாக்கக்கூடிய கடமை நம்ம கையில இருக்கு. அவங்களுக்கு நல்ல உபகாரங்களை செய்ய, அவங்களுக்கு நன்மை அதை எடுங்கன்னு சொன்னா எடுத்து கொடுக்கணும். நம்ம என்ன செய்வோம், நீங்க நன்னி எடுத்துக்கிட்டா, ஓ நன்னி நீங்க எடுக்க மாட்டீங்களோ, நன்னா எடுத்து நன்னா அது இல்லை, அந்த அந்த மாத்திரை இருக்கும்போது எடுத்து கையில தாப்பா அப்படின்னா, ஓ நன்னா நீங்க எடுக்கிறீங்க வச்சு நடந்து போய் எடுப்போம். நீங்க மாஷாரா நீங்க எல்லாம் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இஸ்லாம் இந்த கல்வி எங்க கொடுக்குது, இஸ்லாத்துல மார்க்க கல்வியில கொடுக்குது. குர்ஆனில் எல்லாம் சொல்லி காட்டுறோமா, திருமறை குர்ஆன் எடுத்து படிக்கிறோம் தானே. இந்த ஷஹாதத்தை முடிஞ்ச நேரத்துல இந்த குர்ஆன் எடுக்கிறோம், ஷஹாதத்தை முடியல இந்த கல்வி எடுப்போம். நம்ம ஷஹாதத்தை முடியல இடத்தை படிச்சு போயிட்டே இருக்குமே. ஷஹாதத்தை சொன்னதுனால தான் இந்த அழகான அற்புதமான வேதத்தை கையில எடுத்து வைக்கிறோம். இந்த வேதத்தை எடுக்கிறனால தான் இது நமக்கு மண்டையில கல்வியா நிறைய கல்வி நமக்கு தருகிறது. இந்த திருமறை குர்ஆன் நமக்கு கல்வி, நம்மளை ஒழுங்குபடுத்துகிறது, நம்மளை சீர்திருத்தம் செய்கிறது, நம்மளை அழகுபடுத்துகிறது, நம்மளை மெழுகட்டுகிறது, நம்மளை தூய்மைப்படுத்துகிறது, நம்மளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறது, நம்மளை நரகத்திலிருந்து நம்மளை இந்த கல்வி பாதுகாக்கிறது. இப்படிப்பட்ட கல்வியை தான் இஸ்லாம் என்ன படிங்கன்னு சொல்லுது. அதனால தான் பேரண்ட்ஸ்களை பத்தி எல்லாம் சொல்லுகிறான். அவங்க வயசாயிருச்சா, அவங்க உங்களுக்கு ஏதாவது கேட்டா அவங்ககிட்ட நீ எப்படி பேசணும், தப்புள்ள உஃபு, எப்ப அவங்க கிட்ட சீ கூட சொல்லக்கூடாது. யார்கிட்ட, பாப்பா அம்மாவை பார்த்து சீ இவங்க கூட சொல்லக்கூடாது. சீ சொல்றது கஷ்டமா ஈஸியா, இல்ல சீ சொல்றது கஷ்டமா ஈஸியா சொல்லு, இசி தான் கேட்க, என்னடா சீ சொல்றது கஷ்டமா ஈஸியா இருக்கா, ஈஸி தானே. ஆனா அதை கூட என்ன சொல்லுது இஸ்லாமிய கல்வி, என்ன சொல்லுது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. சரியாம்மா? அப்ப நம்ம பேரண்ட்ஸ்கள் என்ன செய்யணும், இந்த கல்வியெல்லாம் படிக்கணும். இதை படிக்கிறதுனால தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும், ஷஹாதத்தை வெளிப்படுத்தி. அது ஒரு சுருத்தாட்டே சொல்லிட்டாங்க. அதை நம்ம மனப்பூர்வமா சொல்லிட்டோம்னு சொன்னா அந்த கல்வி அப்படி இதை ஃபுல்லா அப்படி உறிஞ்சி எடுத்துரும். இதுல வந்து வெளியிருந்து வரக்கூடிய கல்வி.
அப்படியே வெளியே இருந்து அப்படி ஒண்ணு பிடிச்சு பிடிச்சி எடுத்துக்கிறது. இதே இஸ்லாம் ஒண்ணு அப்படி எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுகிறது. சரிங்களாமா? அப்ப வந்து என்ன இப்படி சொல்லிட்டு கூட அவங்ககிட்ட நீங்க எப்படி இருக்குங்கிறது நல்லா சொல்றான் பாருங்க. அவங்களன்னு கரியுமா எப்ப நீ அவங்ககிட்ட பேசும்பொழுது கண்ணியமா பேசு, நல்லினமா பேசு. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? அதாவது தன்னுடைய பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களை கொடுத்து நம்ம பிள்ளைகளை நல்ல முறையில் திருமணம் முடிச்சு கொடுத்துருவோம். திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்தாச்சுன்னு சொன்னா நம்ம பிள்ளைங்க பேரண்ட்ஸ்களை என்ன செய்யறாங்கம்மா? அனாதையாட்டு திரும்ப போட்டு போயிடணும். காரணம் என்ன? இந்த கல்வி இல்லை, இந்த கல்வி இல்லை, செத்து இந்த கல்வியினுடைய விஷயங்களை பேசி. அதான் இஸ்லாம் சொல்கிறது, ஷஹாதாவுடைய முதல் நிபந்தனை இந்த கல்வி நமக்கு வரணுங்கிறது. இந்த கல்வி வரணுக்கு சொல்ல காரணம் என்ன? இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்காம இருக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்துல இந்த கல்வியை வந்து படிங்கன்னு மார்க்கம் சொல்கிறார். அதான் இஸ்லாம் சொல்லுது. மசாலா இன்னைக்கு எப்படி கூட்டிட்டீங்களா, அடுத்த வரும்போது இதை விட கூடுதலா இருக்கணும், இதை விட கூடுதல். நம்ம பக்கத்து வீட்டுல வாடா, நம்ம இன்னைக்கு நிறைய கல்வி அப்படிங்க, வாடா நம்ம என்னடா கிரிக்கெட் விளையாட போறோமா, வாலிபால் ஆட போறோமா, ஃபுட்பால் ஆட போறோமா, போகிற நேரங்களில் நம்ம என்ன செய்யணும்? அங்கிருந்து மக்கள் என்ன செய்யணும்? வாங்க நம்ம போகலாம், நம்ம படிப்போம், வாங்க மார்க்க கல்வி படிக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்துட்டு வரணும். வரதாலும் வரல ரெண்டாவது விஷயம், கூப்பிடுறது கடலை. சரிங்களா? செய்யணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அதே மாதிரி முதல்ல விஷயம் என்னன்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயங்க. அதை பத்தி பேசியிருந்தா நிறைய செய்திகள் இருக்கு, நான் அப்படியே அதை பத்தி பேசியிருந்தா நேரம் போயிடுச்சு. சரிங்களா? அப்ப வந்து முதல் விஷயம் என்ன? இல்மு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது என்னன்னா, ஷுருத்துல வரக்கூடிய ரெண்டாவது விஷயம் யக்கீன், உறுதித்தன்மை இருக்கும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம் தானே, அந்த ஷஹாதாவை சொல்லுகிற பொழுது நம்ம கிட்ட உறுதி இருக்கும், யக்கீன் வரணும். இது ரெண்டாவது நிபந்தனை. முதல் நிபந்தனை என்ன சொன்னேன்? இல்மு, கல்வி. மாஷா அல்லாஹ், புரிஞ்சிருக்கு. ரெண்டாவது நிபந்தனை என்ன? யக்கீன், யக்கீன், உறுதித்தன்மை வேணும். இதுல வந்து நமக்கு என்ன செய்யணும் சொன்னா, எந்த விதமான சந்தேகமும் இருக்கும், உறுதியா நம்ம நம்பணும் அல்லாஹ்வை. உறுதியா என் இறைவன் தான் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், எனக்கு வாழ்வாதாரத்தை தந்திருக்கிறான், எனக்கு ரிஸ்கை தந்திருக்கிறான், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு சந்ததிகளை கொடுத்திருக்கிறான், எனக்கு தொழுவதற்கு பள்ளிவாசலை தந்திருக்கிறான், தங்குவதற்கு வீடுகளை தந்திருக்கான், மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என் பிள்ளைகளை கண்குளிராக பார்ப்பதற்கெல்லாம் எனக்கு கண்ணை கொடுத்திருக்கிறான் என்று என் ரப்பின் மீது யக்கீனா இருக்கும், உறுதியா இருக்கும். அதுதான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னா, இன்னமல் முஃமினூன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ் சொல்றான் பாருங்கள், இன்னமல் முஃமினூன, அந்த ஈமான்தாரிகள், அந்த ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லதீன ஆமனு, திரும்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆமனுவை போடுறான். ஈமான்தாரர்கள் என்ன செய்வாங்க? அல்லது அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, ஆமனு பில்லாஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளுவாங்க, அல்லாஹ்வை ஈமான்தாரிகள் நம்பிக்கை கொள்வார்கள், ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்பிக்கை கொள்வார்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு சும்மலம் யர்தாபு, அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? அதுல எந்த சந்தேகமும் அவங்களுக்கு இருக்காதான், எதையும் சந்தேகப்பட மாட்டாங்க. அது எப்படி அல்லாஹ் படைச்சிருக்க முடியும்? சந்தேகம் வரவே கூடாது. அது எப்படி அல்லாஹ் வந்து இந்த வானத்தை எப்படி 7 வானத்தை எப்படி படைச்சிருப்பான்? இந்த சந்தைக்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவான். இந்த சந்தேகம் ஏற்படக்கூடாது. என்ன எப்படி அல்லாஹ் கையை காலை எப்படி படைச்சான்? சந்தேகம் வரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி காட்டினா, ஈமான்தாரிகளாக இருக்கிறோன்னு சொன்னா, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்றோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொள்றோம்னு சொன்னா அதுல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. என்ன ரப்பு தான் என்ன படைச்சிருக்கிறான், என்ன ரப்பு தான் என்னை உருவாக்கி இருக்கான், என்ன ரப்பை தான் நான் வணங்கணும். வமா கலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின்னும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். வேற யார்கிட்ட போய் நிக்க கூடாது, யார்கிட்டயுமே கையேந்தி எல்லாம் எனக்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடி, எல்லாம் எனக்கு அதை கூடி, ஏன்னா இதில் எதை உணர்த்தும்? அல்லாஹ்வின் நம்பிக்கை இல்லாததை உணர்த்தும். அங்கிட்ட அவளியா கிட்ட கையேந்தி, அவளியா நீ எனக்கு எல்லாம் தரும் கேட்க முடியாது, ஏன்னா சந்தேகம் வந்து அர்த்தம். இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவோம். இஸ்லாம் அதுதான் சொல்லுகிறது, நம்ம இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருவோம், அந்த அந்த பார்டரை விட்டு வெளியே போயிருவோம். ஏன்? நமக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் நமக்கு வரக்கூடாது, யக்கீன் இருக்கணும், உறுதி தன்மையோடு செயல்படணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஆமனு, ஈமான் கொண்டீங்களா, அல்லாஹ் ஈமான் கொண்டீங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் ஈமான், சும்மலம் யர்தம். அதுல சந்தேகத்தை கொண்டு வந்து கூடாது, சந்தேகத்தை உள்ள வச்சு கூடாது. வச்சுட்டா ஒண்ணு அப்படி வெளியே தெரியும். அது இஸ்லாம் இருக்குது. ரெண்டாவது நிபந்தனை லா இலாஹ இல்லல்லாஹ், ரெண்டாவது நிபந்தனை என்ன? யக்கீன், கவைத்தா உறுதியோடு இருக்கும் என்ன ரப்பு. அதே மாதிரி பாருங்களேன், கதிரியாக்கள் ஒரு, அதாவது வரலாற்றுகள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து ஜஹ்மியாக்கள், கதிரியாக்கள், காதியானிகள், இப்படிலாம் சில கோஷ்டிகள் இருக்கிறாங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, நம்முடைய முன்னாள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை வந்து தவறாக புரிந்ததன் மூலமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போன கூட்டங்கள் சொல்லுவாங்கம்மா. சொன்ன விஷயங்கள் புரிஞ்சு, அதாவது நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க இஸ்லாத்தை தாறுமாறாக புரிந்து அதை தன் வடிவில் சொல்லி அதன் மூலமாக வழிகட்டு வெளியே போன சில கூட்டங்களை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யறாங்க. அதுல ஜஹ்மியாக்கள் கூட்டம் இருக்கிறது, கதிரியாக்கள் கூட்டம் இருக்கிறது, அதே மாதிரி ஆதியானிகள் கூட்டம் இருக்கு. இப்படி எல்லாம் இவங்களை யார் தெரியுமா? இஸ்லாத்தின் மீதான உறுதி இல்லாம இருந்தாங்க. அதை பற்றி உறுதி இல்லாம போன போக்கில் இருந்துட்டு போனாங்க. அப்படி இருந்தவங்க சந்தேகமே வரக்கூடாது. அப்படி இருந்தவங்க யார் தெரியுமா? அந்த ஒரே ஒரு உதாரணத்தை பண்ண சொல்லுவோம். கதிரியாக்கள் ஒரு யாக்கள் இருந்தாங்க, கதிரியாக்கள் மக்கள் இருந்தாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, கதிர்னா மாதிரி என்ன அர்த்தம்?
ஈமானுடைய 6வது அம்சமா கடன் என்னமா விதி. ஈமானுடைய 6வது அம்சமா. 6வது அம்சம் என்னது? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையும் தீமையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தால் வருகிறது. எனக்கு ஒரு நன்மை நாடுது அல்லாஹ் தான், எனக்கு ஒரு தீமை நாடக்கூடிய அல்லாஹ் தான். இதுல வந்து கரெக்டா இருக்கு. கதரியாக்கள் என்ன பண்ணா, இதுல சந்தேகம் வந்துருச்சு அவனுக்கு. என்ன சந்தேகம் வந்துச்சு? அது எப்படி எனக்கு நன்மையை செய்யறது நாளா முடிவு செய்யணும், எனக்கு தீமை நாளா தீமை ஏற்படுத்துகிறது எப்படி அல்லாஹ் சந்தேகம் பண்ண ஆரம்பிச்சான், சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான்னா கதரியாக்கள் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டான். உருவாக்குன இஸ்லாமிய மார்க்க விதத்தை வரலாற்று ஆசிரியர் இவங்க தான் கதரியாக்கள், இஸ்லாத்தை விட்டு முர்த்தத்தானவர், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க சொல்லி ஒரு புக்கை இருக்குதுமா. அந்த புக்கை அப்படியே பட்டியல் போட்டு வரும்போது இவங்களுடைய லிஸ்ட்டுகள் அப்படியே செய்வாங்க, அப்படியே பதிவு. நீண்ட ஒரு விஷயங்கள் சுருக்கமா நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். யக்கீன்ல பிரச்சனை வந்துருச்சு, உறுதி தன்மையில பிரச்சனை வந்துட்டு, எனக்கு எப்படி அல்லாஹ் நன்மை தர முடியும், எனக்கு எப்படி அல்லாஹ் சந்தேகம் வந்துருச்சு. இதனால இஸ்லாத்தை விட்டு முருதாய் போலாம். இதெல்லாம் இஸ்லாம் ஏன் சொல்லுதுன்னு சொன்னா, இந்த ஷுருத்துல் லா இலாஹ இல்லல்லாஹ் அவங்களை பொறுத்தவரை 2வது நிபந்தனை யக்கீன் நம்ம கிட்ட கரெக்டா இருக்கும், உறுதியோடு இருக்கும். எனக்கு நன்மை நாடக்கூடிய அல்லாஹ் தான், தீமை நாடக்கூடிய அல்லாஹ் தான், எனக்கு நோயை தரக்கும் அல்லாஹ் தான், எல்லாத்தையும் அதை நிவாரணம் அளிக்கக்கூடிய அல்லாஹ் தான். உறுதியா இருக்கும். நோயை கொடுத்தான்னு அல்லாஹ் விட்டுட கூடாது, நோயை கொடுத்தா நம்ம சங்கடப்படக்கூடாது. என் ரப்ப கொடுத்தா அதை தான் குணமாக்க போறோம். வைத்த மதிட்டு போக்கும் ஈஸ்வி நோயை தந்தமா தான் குணமாக்க முடியுமா அப்படித்தானே, இதான் கான்செப்ட். அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்னா அவன் மீது உறுதித்தன்மையோடு இருக்கணும், என்னைக்கு அவனுக்கு நிலை உழைஞ்சிடவே கூடாது. சரிங்களா, இது ஒரு விஷயம். அடுத்தது 3வது விஷயம் என்ன சொன்னா ஷுருத்து சலாசா ஷுருத்து சாலிசத்து குபூல், அதாவது ஏற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணுமா, ஏற்றுக்கொள், இறைவன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும், கல்வி உள்ளம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே ஈமான்னா என்னதுமா, ஈமான்னா என்னது நம்புறது. ஈமான்னா முதல்ல அர்த்தம் என்ன? நம்பிக்கைன்னு அர்த்தமா, அப்படித்தானே? அல் ஈமானோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பிக்கைன்னு அர்த்தம். ஈமானை பொறுத்தவரையில இன்னைக்கு நான் ஒரு மெசேஜ் சொல்லித்தானே, இதை நீங்க கவனமா வச்சுக்கணும். சரிங்களா, ஈமான்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாவால சொல்லணுமா, 1. 2வது என்னது, உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணுமா, 2. 3வது நம்முடைய உடல் உறுப்புகளை கூட செய்யுமா. இதுதான் ஈமான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஈமான் நம்பிக்கைங்கிறது முன்னால ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, அதெல்லாம் 2வது விஷயங்கள், அதெல்லாம் கிளைகள், அதெல்லாம் கிளை. ஆணிவர் என்னது தான் நாவால சொல்லணும், உள்ளத்தால ஏற்றுக்கொள்ளணும், உறுப்புகளை அமல் செய்யணும். குபுல் எதை வெளிப்படுத்தணும்னா ஏற்றுக்கொள்ளணும், உள்ளம் சம்பந்தப்பட்டது. கல்பு முத்துமஇன்னா, நஃப்ஸு லவ்வாமா இப்படின்னு சொல்லி நஃப்ஸுக்கு தனி வகை இருக்கு. அதெல்லாம் 2வது டாபிக், நான் சில நேரம் கிடைக்கும் போது சொல்றேன். நஃப்ஸினுடைய வகைகள், உள்ளமுடைய வகைகள் எத்தனை, எந்தெந்த உள்ளங்கள்லாம் என்னென்ன செய்யும்ங்கிறத நான் 2வது சொல்றேன். அது இன்ஷா அல்லாஹ் அது தனி டாபிக்கே பேச வேண்டிய விஷயங்கள், அது நான் 2வது பேசலாம். இந்த 3வது சுருத்து என்னன்னு சொன்னா நம்மளுடைய குபுல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம உள்ளம் என்ன செய்யணும், என் இறைவன் அல்லாஹ் தான், அந்த இறைவன் தான் என்னை படைச்சிருக்கிறான், அந்த இறைவன் தான் எனக்கு எல்லாத்தையும் உருவாக்கி தருகிறான் என்று அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது ஒரு 3வது நிபந்தனையாக இருக்கிறது. சரிங்களா, அதுக்கு அடுத்து 4வது நிபந்தனை சொன்னா அல் இன்கியாது. இன்கியாதுன்னு சொன்னா கட்டுப்படுத்தல் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு பாத்தீங்களா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன செய்யணும், அல் இன்கியாது, கட்டுப்படுதல் வரணும். நமக்கு கட்டுப்படுதல் இருந்தா தான் எல்லாத்துக்குமே கட்டுப்படுதல் ஒண்ணு இருக்கும். இப்ப நீங்க நல்லா பாருங்களேன், கடை வச்சிருக்கிறோம், ஒரு ஆளு பெரிய ஒரு கடை வச்சிருக்கிறாரு. அந்த கடை வச்சிருக்கக்கூடியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தொழிலாளி முதலாளி 2 பேர் இருப்பாங்க. முதலாளி தொழிலாளி இருக்கிறாரு. முதலாளி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தொழிலாளி கட்டுப்படுத்த ஆகலாம். இல்லைங்க தொழிலாளி முதலாளி ஒண்ணு சொல்லுவாரு, சொல்லுவாரு செய்யடா அப்படிங்காரு. ஆனா தொழிலாளி அதெல்லாம் செய்ய முடியாது, நானும் முதலாளி ஏத்துக்க முடியுமா? கான்செப்ட் அடிப்படை. முதலாளி இருக்கிறாருமா, கடை ஓனர் இருக்கிறாரு, அது கூட வேலை பார்க்கக்கூடிய அப்பன்டீஸ் 10 பேர் இருக்கிறான். நீங்க முதலாளி சொல்லுவாரு, எப்ப இதெல்லாம் இங்க எடுத்து வைங்க, நீ எனக்கு கட்டிடுறது, நான் ஏன் இப்படி செஞ்சா சம்பளத்தை வச்சு போடுவாரு. அப்படித்தானே, புரிஞ்ச சம்பளத்தை வச்சு, ஏன்னா கட்டுப்படுதல் இருக்கணும். அங்க கூட பாருங்க, உலக துன்யாவோட விஷயங்கள்ல கூட அத்தான் இருக்குது, கட்டுப்படணும். ஏன்னா அவர் நமக்கு ஊதியத்தை, வேர்வை உலக ஊதியத்தை கொடுத்துருந்தாரு, அந்த ஊதியத்தை கொடுத்துருக்கான்னு நம்ம கட்டுப்படுத்த ஆகணும். இஸ்லாத்துக்கு மார்க்கமான முரணான அது வேற தான், அங்க என்ன பேச விரும்பல, அவருடைய வேலைக்கேற்ற ஊதியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப அவர் என்ன செய்யறது, வேலை பாருங்க அப்படின்னு கட்டுப்படுத்த ஆகணும். அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சில கட்டளை வச்சிருக்க, அதை நம்ம கட்டுப்படக்கூடாது. இப்போ உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன், சாதாரண ஒரு மனிதன் சொல்லும் போது நம்ம கட்டுப்படுறோம்னா, நமக்கு இந்த குர்ஆனை நேர்வழியாக தந்த அந்த ரப்புல் ஆலமீன், இந்த குர்ஆனுக்காக நம்ம எந்த தியாகமும் செய்யல, இந்த குர்ஆனுக்காக நம்ம எந்த அர்ப்பணிப்பும் செய்யல, ஆனா இந்த குர்ஆனை நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லட்டு மாதிரி கொடுத்திருக்கானே, இந்த குர்ஆனை சொல்லிருக்கிற செய்திகளுக்கு கட்டுப்படணுமா, கட்டுப்படக்கூடாது, நம்ம கட்டுப்பட வேண்டும். இஸ்லாம் சொல்றாரு.
ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இன்னொரு நிபந்தனை என்னன்னு சொன்னா, நான்காவது நிபந்தனை சொன்னா ராயனா இன் கயாத், கட்டுப்படும். அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? அதாவது நம்ம வந்து அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சும்மா அப்படியே படிச்சுக்கணும், அதுக்குள்ள நிறைய செய்திகளை எடுத்துக்கிட்டே போகணுமா, அதுக்குள்ள நிறைய செய்திகள் இருக்கு, அதை அப்படி பேசிக்கிட்டே போகலாம். சரிங்களா? அதுக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை தான் சொல்றாங்க கட்டுப்படுங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க, ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்படும் கட்டுப்படுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப வந்து கட்டுப்படுதல்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுப்படுதல் விஷயத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அழகாக சொல்லி காட்டினாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, இந்த சமுதாயத்துல வந்து நான் ஒரு இரண்டே செய்திகளை விட்டு செல்றேன். அந்த 2 செய்திகளை அதாவது தன்னுடைய கடமாய் பொருட்களை விட்டு பற்றி பிடித்துக்கிறது, கவனமா பிடிச்சுக்கிறது, பற்றி பிடித்துக். அதுல கண்டிப்பாக நிறைய சோதனைகள் பிரச்சனைகள் வரும். வரும்பொழுது அதை பற்றி பிடித்துக்கிறது. என்னுடைய செய்தி வரும், அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொன்னாங்க, 2 விஷயங்கள் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலம் எல்லாம் நீங்கள் வழிதவறில் போகவே மாட்டீங்கன்னா. 2 விஷயங்கள் நீங்கள் பற்றி பிடிக்கிற காலம் எல்லாம் உங்களுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய எந்த விதமான சந்தேகங்களும் இருக்காது, அதுல கண்டிப்பா கட்டுப்படுதல் இருக்கும். அந்த 2 விஷயங்கள் என்ன? நாமள கவனமா பட்டி பிடிச்சுக்கணும்னாங்க, குர்ஆனும் சுன்னாவும். சுப்ஹானல்லாஹ், இந்த 2 ரொம்ப முக்கியம். இதுதான் இஸ்லாம் சொல்றாரு. அப்ப இது 2மே என்ன செய்யணுமா? கட்டுப்படுதல் என்பது நமக்கு என்ன செய்யணும்? ரொம்ப 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 முக்கியமான ஒரு அம்சம். இதை நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபட்சமாக ஷுருத்து ஹாமிஸ், 5வது ஷுருத் என்னன்னா சிதக், உண்மைப்படுத்தல். கடைசியா எல்லாத்தையும் கேட்பேன், எத்தனை நிபந்தனை சொன்னேங்கிறதெல்லாம் கேட்பேன். உட்காந்து கதையை பேசிட்டு இருக்க நீ ஆரம்பம். அப்ப வந்து ஷுருத்துல் ஹாமிஸ், அதாவது 5வது கடமை என்னன்னு சொன்னா சிதக், உண்மைப்படுத்துறதுமா. இந்த உண்மைப்படுத்துறதை பொறுத்தவரையில لصدق فيها المنافع للكذب وهو يقول الصدقة من قلبه. அதாவது இந்த சிதக்கை பொறுத்தவரையில உண்மைப்படுத்துறது என்பது ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள். ஏன்னா பொதுவாகவே ஒரு செய்தியை வந்து இஸ்லாத்தினுடைய செய்திகளை சொல்லுகிற பொழுது, பிற மதத்தவர்களுக்கு சொல்லுகிற பொழுது அவங்க நம்ப மாட்டாங்க. அப்ப அவங்கள்ட்ட நம்ம உறுதித்தன்மையோடு சொல்லணும்னு சொன்னா நம்ம கையில ஆதாரம் இருக்கணும், நமக்கு நாலேஜ் இருக்கணும். அதை சொல்லுகிற பொழுது அவங்க அதை நம்பணும், அதுக்கு தகுந்த மாதிரியான மெசேஜ்களை கொடுக்கணும். அதற்கு முன்னதாக இந்த ஒரு விஷயமும் இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, உண்மையை மட்டும் நாம் பேச வேண்டும். யாருக்கு பயந்து எதையும் பேச, யாருக்கும் பயந்து நம்ம ஒழிய முடியாது. கொள்கையை சொல்லக்கூடாது, இஸ்லாத்தை சொல்லக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்கிறது? வலா தல்பிஸ் ஹக்க பாத்தில். நம்ம பாத்தில் தெரிஞ்சு போச்சா, நம்ம அது பொய்யும் தெரிஞ்சு, பாத்தில் கெட்டது தெரிஞ்சு சொல்லி இருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்றார், குன்தும் கைர உம்ம உக்ரிஜத் லின்னாசி தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குன்தும் கைர உம்ம, தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் நீங்கள். எந்த சமுதாயத்தையும் சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா நம்முடைய நாவுகள் இருந்து உண்மை மட்டும் தான் சொல்லிக்கும். என்னைக்கு நம்ம ஷஹாதாவை மொழிந்திருக்கிறோமோ, இந்த ஷஹாதாவுடைய யதார்த்த தன்மை என்ன தெரியுமா? நம்முடைய நாவுல இருந்து உண்மை மட்டும் தான் வெளியே வரும். உண்மையாக ஷஹாதாவை சொன்னால் மாத்திரம் மட்டும்தான். ஷஹாதா சொன்னவங்க இல்ல, நீங்க நிறைய பேர் போய் சொல்றாங்கன்னா ஷஹாதாவை மனப்பூர்வமா சொல்லணும்னு அர்த்தம். ஷஹாதாவை ஒருவர் மனப்பூர்வமாக சொல்லி இருந்தாங்கன்னா வாயில இருந்து உண்மை மட்டும் தான், ஒரிஜினல் உண்மை வரும். ஒரிஜினலா இருக்கும், அது டூப்ளிகேட் இருக்காது. நிறைய டூப்ளிகேட் நீங்க உருவாயாச்சு சமுதாயத்துல, நிறைய டூப்ளிகேட். எல்லாம் எதுக்காக? அற்ப காசுக்காக, அற்ப காசு. துன்யா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போனாங்க பாருங்க, என்ன அற்புதமான செய்தி. இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அற்ப கிரயத்திற்காக துன்யா, இந்த தீனை என்ன பண்ணுவோம்? விட்டு போடுவாங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை பொய்யாகாதுல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை பொய்யாகாது, உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு அற்ப கிரயத்திற்காக, அற்ப விஷயத்திற்காக இந்த மார்க்கத்தை சுக்குநூறாக நொறுக்கி விட்டு விடுவாருங்கிறான். விட்டுருவாங்க. நீங்க அப்படிதான் வித்துட்டு இருக்கலாம், அப்படிதான் மார்க்கெட் இருக்கிறாங்கன்னா. அதனால இஸ்லாத்துடைய குபனுடைய இன்னொரு குபல் என்ன? அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ள சிதுக்கள், உண்மையே பேசுங்க. உண்மையாளர் கூடத்தான் அல்லாஹ் இருக்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லியிருக்கானா இல்லையா?
நம்மளை பார்த்து ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்கள் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இருந்தது, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இருந்தது, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் இருந்தது, நமக்கு முன்னால் வந்த ஏகப்பட்ட சமுதாயம் இருந்தது. அந்த சமுதாயத்தை பார்த்து நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்லவில்லையே. மூசாவை நீங்கள் சிறந்த சமுதாயத்தை உருவாக்கி, ஆனா அல்லாஹ் அவர்கள் நம்மளைத்தான் பார்த்து சொன்னார், நீங்க தான் தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம், சிறந்த சமுதாயம். வல்தக்கும் மின்கும் உம்மா. அல்லாஹ் இப்படி எல்லாம் பேசுறோம் பாருங்க. ஏன்னா நம்ம பிற மக்களுக்கு என்னைக்கும் நன்மையை மட்டும்தான் ஏவப்போம். ஏவல்ங்கிறது வாயால சொல்லக்கூடிய விஷயங்கள். நன்மையை மட்டும்தான் சொல்லுவோம், உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். தவறாக இருந்தால் அதை சுட்டி காட்டி செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, நம்மை தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று சொன்னது, சிறந்த சமுதாயம் என்று சொன்னது. அதான் இஸ்லாம் என்ன சொல்கிறது, எப்பா கபுல் லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, சிதக் உண்மையை மட்டும் பேசு. என்ன பேசணும், உண்மையை மட்டும்தான் பேசணும். சரிங்களாமா? நம்ம எதுவாக இருந்தாலும் நம்முடைய வாப்பா உமா வீட்டுல இருந்தாலும் கூட உமா வாப்பா கிட்ட என்ன சொல்லணும், உண்மையை மட்டும்தான் பேசணும். சரியா? பொய் நம்மளுடைய தன்மை இந்த எப்படி இருக்கு, பொய் இருக்கக்கூடாது. பொய் என்ன செய்யும் தெரியுமா, பொய் என்ன செய்யும் தெரியுமா, உண்மைக்கு பொய்க்கு வித்தியாசம் தெரியுமா? உண்மையை நீ பேசிட்டு நீங்க அந்த உண்மை உனக்கு நன்மைக்கு வழிகாட்டும். உண்மை என்ன செய்யும், நன்மைக்கு ஒன்று வழிகாட்டும். நன்மை எங்க கொண்டு போய் சேர்க்கும், சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேரும். பொய் இருக்கு பாரு, உனக்கு தீமைக்கு வழிகாட்டும். பொய் சொல்லி எவ்வளவுதான் சம்பாத்தி பண்ண முடியும்? பொய் சொல்லி இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் தான் இருக்க முடியும்? ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் என்ன செய்யணும், அப்புறம் சந்திச்சுதான் ஆகணும். ஒரு நாள் மன்னரை வாழ்க்கையோட வேதனைகளை பட்டுத்தான் ஆகணும். எவ்வளவுதான் பொய் சொல்ல முடியும்? அதுதான் அல்லாஹ் அவருடைய தூதர் சொன்னாங்கம்மா. என்ன சொன்னாங்க, பொய் என்பது தீமைக்கு வழிகாட்டுனாங்க. இந்த தீமை எங்க கொண்டு போய் சேர்க்குமா, நரக படுகொலையில போய் தள்ளியது. அதான் சுருக்கமா சொன்னாங்க. இதெல்லாம் ஷஹாதத்தை வெளிப்படுத்த, ஷஹாதத்தின் நிபந்தனை இதெல்லாம். ஷஹாதாவை நம்ம நாவல சொல்லிட்டோன்னீங்களே, நம்ம நாவுகள்ல இருந்து இந்த ஷஹாதா உளப்பூர்வமா மனப்பூர்வமாக உள்ளச்சத்தோடு இஹ்லாஸோடு நம்ம சொன்னீங்களே, இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு இருக்கணும், சிதுக்கெல்லாம் இருக்கணும், உண்மை தன்மையோடு பேசணும். அதே மாதிரி இன்னைக்கு இந்த சமுதாயத்திற்கு பெரிய ஒரு பிரச்சனை என்ன சொன்னா, ஒருவரை பத்தி எதுவுமே தெரியாம என்ன தேவையில்லாம பேசிடுவோம். இது செய்யக்கூடாது. அவரை பற்றியான நாலேஜ் நமக்கு இருக்காது, ஆனாலும் அவரை பத்தி பகிரங்கப்படுத்தி அவர் அசிங்கப்படுத்தும். இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இஸ்லாத்தை இதெல்லாம் தகர்படி ஆக்கணும். இதெல்லாம் இப்படி நீ சமுதாயத்தை இப்படிலாம் நிறைய மக்கள் நீங்க கேள்வி குத்தமா ஆக்கி போட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, சிதுக்கோடு இருக்கணும். உண்மையை மட்டும், அவரை பற்றி நமக்கு உண்மை தெரிஞ்சால் மாத்திரம் தான் சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், ஃப்ரெண்ட்ஸ்ல வீட்டில் அடிச்சிட்டோம், நீங்களா யாராவது வீட்டில் என்ன சொல்லுவோம், இன்னைக்கு நம்ம மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து இது. என்ன செய்வோம்னா, அல்லான்னு அடிக்கலன்றோம். என்ன செஞ்சிருவான், டக்குன்னு ஒரு சத்தியத்தை போடுவான். என்ன சத்தியம் நம்ம போடுறோம் என்ன தெரியல, இது இந்த ஒரு சைடு இருக்கான்னு தெரியல. அந்த நார்மல் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். டேய் அவனை அடிச்சியாடா, டேய் அவன் மிதிச்சியாடா, அல்லான்னு அடிக்கல உஸ்தாத், அல்லான்னு அதை கூட ஒழுங்கா சொல்ல மாட்டான். வாயிலிருந்து அடி அடிச்சு விட்டுருவாங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல தெரியல, நம்ம என்ன சொல்லுவோமா, நம்ம என்ன சொல்லுவோம், அல்லாஹ் சத்தியம் அல்லாஹ் சத்தியம் அப்படி சொல்லுவோம். அப்போ என்ன சொல்லுவோம், அல்லாஹ் என்னதான் சொல்லுவோமா, அல்லாஹ் ஹக்கா. அரபி வேறு வேற இல்ல, என்ன நடக்குது இல்ல, அரபி வேறு வேற எக்ஸ்ட்ரா உள்ள ஆட் பண்ணிக்கணும். அவன் என்ன செய்யணுமா, இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட இந்த ஒரு பிரச்சனையாவும் இருக்குது. அவன் செஞ்சது தப்பு போய் ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் அல்லாஹ் ஹக்கமா செய்யலாங்க, அல்லாஹ் அதை அழிக்க தஜ்வீது எங்கேயும் நம்ம வராங்க, அந்த சொல்லுமா கரெக்டா தஜ்வீது புத்தி வெளியே வந்துடும். அவன் என்னன்னா சிதுக்கு, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனைகள் ஒரு நிபந்தனை சிதுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? அதாவது உண்மைப்படுத்துதல். அதை நம்ம என்ன செய்யணும், எங்க போனாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரிதான், இஸ்லாத்திற்கு முரணான ஒரு காரியம் நடக்குதா அங்க நம்ம சொல்லணும், சொல்வது கடமை. அதை அவங்க செய்யறாங்க செய்யல, அது ரெண்டாவது பட்சம். அல்லாஹ் மறுமையில கேட்பான், எப்போ அங்க ஒரு கெட்டது நடந்துச்சு, அங்க ஒரு தீமை நடந்துச்சு, எப்ப நீ கண்டு காணாம போன ரைட்ட சொல்ல வேண்டாமா? அல்லாஹ் கேட்பானா, கேட்க மாட்டாங்க, கேட்பான். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும், சிதுக்கோடு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்னப்பா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு சொல்லுங்க. சரியாமா? நீங்க தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்ததிகள், நீங்க தான் மாஷா அல்லாஹ் இதை உருவாக்க போறீங்க. இன்ஷா இது ஒரு சாதாரண ஒரு சின்னதாட்டு அவங்க புள்ளி வச்சுட்டாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, புள்ளி வச்சிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் நினைச்சிருக்காங்க, நம்முடைய உமாமார்கள் உப்பாமார்கள்லாம் நன்னா புள்ளி வச்சுட்டாங்க. நீங்க தான் என்ன செய்யணும், என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க, ஃபேமிலி முக்கியம். என்ன செய்ய போறீங்க, புள்ளி வச்சா என்ன பண்ணணும், கோடு போட்டு சொல்லு. என்ன செய்யணும் சொல்லுங்கடா, நீங்க தான் என்ன செய்யணும், கோடு போடணும். இன்ஷா அல்லாஹ் போடுவீங்களா? நேரான கோணம் போடணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும்போது வஹதைனாஹு நஜிதைன், எப்ப நான் 2 பாதையை கொடுத்துட்டேன், அந்த 2 பாதையை நீ தான் தேர்ந்தெடுக்க போற, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லி நல்ல பாதையை தேர்வு செய்யுங்க. சரிங்களாமா? மாஷா அல்லாஹ் இப்ப நீங்க தேர்வு செஞ்சுட்டு அந்த பாதை நல்ல பாதை, இந்த பாதை விட்டு போடாத. சரியா? இந்த பாதையில அப்படியே நீ டிராவல் பண்ணனீங்க, மாஷா அல்லாஹ் நீ நல்ல வருவ.
நல்ல ஒரு இன்ஷால்லா இன்னைக்கு நான் எப்படி உட்காந்து பேசியிருக்கணும், இன்னைக்கு வருங்காலத்தில் நான் வயசாகி நான் பின்னாடி வந்திருப்பேன், நீங்க இன்ஷால்லா உட்காந்து பேசும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கும் இன்ஷால்லா. சரியா? அவ வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய 5வது நிபந்தனை என்னன்னு சொன்னா சிதக், உண்மையை மட்டும் பேசு, பொய் பேசாத. வீடுகளையும் பொய் பேசாத, வெளியே யார்ட்டையும் பொய் பேசாத, ஸ்கூல்லையும் பொய் பேசாத. சரியாமா? அதுக்கு அடுத்து என்னன்னா ஷுரூத் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய இன்னொரு நிபந்தனை இஹ்லாஸ் இருக்கணுமா. இஹ்லாஸ் அதாவது உள்ள தூய்மையோடு இருக்கணும். அது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணும் அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்கணும்? இஹ்லாஸ். எதை செய்தாலும் மனப்பூர்வமா செய்யணும், ஏனதானமா செய்யக்கூடாது. இஹ்லாஸோடு செய்யணும். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுனால நம்ம என்ன செய்ய தொழுகிறோம்னு சொன்னா ஏனதானமா தொழக்கூடாது, இஹ்லாஸோடு தொழணும். அதே மாதிரி ஒருவருக்கு சதக்கா பண்றோம்னு சொன்னா அது இஹ்லாஸோட சதக்கா பண்ணணும். ஏன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அதைத்தான் சொல்லி தந்திருக்கு, இஹ்லாஸோட செய்யுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி பிற மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம், அவர்கிட்ட சொல்லி பணக்காரரை பார்த்து சலாம் சொன்னா கொஞ்சம் காசு கிடைக்கும், ஏழையை பார்த்து சலாம் ஒண்ணு கிடைக்கும். இந்த கான்செப்ட் போயிடக்கூடாது. சலாமை இஹ்லாஸோடு சொல்றதால எனக்கு நன்மை, அவருக்கு நன்மை. இந்த இஹ்லாஸோடு போகணும். தொழுகையும் இஹ்லாஸோடு என் ரப் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறேன், கெட்டவன சூரா ஃபாத்திஹா ஓதுகிறேன்னு சொன்னா அந்த வசனங்கள் அப்படியே முன்னாடி போகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப் அப்படியே கண்ணு முன்னாடி அப்படி போய்கிட்டு இருக்கான். அது இஹ்லாஸோடு இருந்தான். சும்மா ஏன்னா நம்ம தொழுது போறது கிடையாது. தொழுகும் போது கூட இஹ்லாஸ் இருக்கணும். நீங்க தொழுகை நல்ல, நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் சரி இஹ்லாஸ் இல்லாமல் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அது தோல்வி. அது தோல்வி, 100க்கு 100 தோல்வி. எந்த காரியத்தை எடுத்தாலும் இஹ்லாஸ் இல்லாம நீங்க செய்தீங்கன்னு அது கண்டிப்பா 100க்கு 100 அது தோல்வியில கொண்டு போய் விடும். இப்ப இதை ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த அறக்கட்டளைய இஹ்லாஸோட ஆரம்பிச்சிருக்கனால இன்றைக்கு இந்த பயிரை பாக்குறாங்க. விதைய இஹ்லாஸோடு விதையை விதைச்சிருக்கிறாங்க. அந்த விதையை விதைச்சது பயிர் இப்படி இருக்கு. இஹ்லாஸ், இஹ்லாஸோடு ஆரம்பிச்சது. இது வேற ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிச்சதுன்னு ஜீரோ. நல்ல புத்தி. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஜீரோவா பேர். அதை தான் சொல்றேன். நீங்க எந்த காரியத்தை எடுத்தாங்க, தொழுகை, அதே மாதிரி தானம் தர்மம், அதே மாதிரி பெற்றோர்கள் செய்ய வேண்டிய உபகாரங்கள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள், அண்டை வீட்டுக்காரர் செய்ய வேண்டிய உபகாரங்கள், பெரியவர்களை மதிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையும் இஹ்லாஸ் இல்லை என்றால் அது 100க்கு 100 தோல்வியில கொண்டு போய் விடும். அதனால என்ன செய்யக்கூடாது, நாம் செய்யக்கூடிய எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் என்ன செய்யணுமா இஹ்லாஸோடு செயல்படணும். சரிங்களா? இஹ்லாஸ் இல்லாம எதையும் செய்யாத. எதுவாக இருந்தாலும் என்னத்துக்கு, ரப்புக்காக வேண்டி செய்யும். பள்ளி வாசல் கிளீன் பண்றோம்னா எல்லாரும் என்ன பார்க்கணும், யாரும் பார்க்கும்போது தூக்குறோம், அது இல்லை. அது வந்து முகஸ்துதியா போயிடும். தான தர்மம் கொடுக்க போறோம், யாராவது பார்த்தாங்களா அப்ப கொடுப்போமே, முகஸ்துதியா போயிடும். ஏன்னா பனி இஸ்ரவேல் காலத்தில் வாழ்ந்த சமுதாயத்தில் வாழ்ந்த 3 நபர்களை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்களாம். 3 நபர் யாரு அப்படின்னா, ஒரு நபர் வந்து சதக்கா பண்றாரு, ஒரு நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிகிறார், இன்னொரு நபர் குர்ஆனை ஓதுகிறார். 3மே நல்ல காரியமா கெட்ட காரியமா? நல்ல காரியம் தானே. குர்ஆன் ஓதுறது நல்லது, சதக்கா பண்றது நல்லது, அதே மாதிரி போர் ஜிஹாத் பண்றது நல்லது. சரிங்களா? மூன்றையும் ஒரு 3 நபர் இருக்கிறாங்க. இந்த 3 பேர் பண்ணது நல்லதுதான். ஆனாலும் இந்த 3 நபர் பண்ணதும் கடைசி இந்த 3 நபர் நரகத்துல கொண்டு தள்ளி இருக்கு. எதனால தெரியுமா? முகஸ்துதி வந்துருச்சு தானே, வரக்கூடாதுல்ல. குர்ஆன் ஓதுனாரு, ரொம்ப அழகா ஓதுவாரு. அல்லாஹ் கேட்கறான், இப்ப ஏன்பா நீ வந்து உலகத்துல வாழ்க்கை என்ன அமலப்பா செஞ்ச? நான் நல்லா குர்ஆன் ஓதுனேன். அப்படியா? குர்ஆன் எதற்காண்டி ஓதுன? இஹ்லாஸோடு ஓதுனியா அல்லது எப்படி ஓதுன? அல்ல உண்மை நல்லபடியாக ஓதுன. அல்லாஹ் சொல்றான், கதிப்பு தேவை, போய் சொல்லாத, நீ போய் சொல்ற. நீ குர்ஆனை ஓதுன, மக்கள் உன்னை பார்த்து காரியம் சொல்லணுங்கிறக்காண்டி ஓதுன. இப்ப சுழைக்க பின்னால் அவர் நரகத்தில் முகம் குப்புற இழுத்து கொண்டு வீசப்படுறார் என்று பெருமானார் சொன்னார். அதே போன்று ஒரு சதக்கா பண்ணுகிறார் ஒருவர். சதக்கா பண்ணுகிற பொழுது எப்ப எந்த அடிப்படையில் சதக்கா பண்ண? நான் வந்து நல்ல முறையில் சதக்கா பண்ணேன். இல்லையா கதிப்பை, நீ போய் சொல்லாதப்பா, நீ சதக்கா பண்ணுன, பிற மக்கள் உன்னை பார்த்து நீ தான் வள்ளல் பாரி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காண்டி சதக்கா பண்ண. பின்னர் நரகத்தில் முகம் குப்புற இழுத்து அந்த நபர் வீசப்படுகிறார். அதே போன்று 3ஆம் நபர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் சொன்னா ஜிகாத் பண்ணுகிறார். ஜிகாத் பண்ணுகிற பொழுது எந்த நோக்கத்தில் ஜிகாத் பண்ணுகிறாய்? இல்லையா நல்ல நோக்கத்தில் தான் பண்ண. கதிப்பு தேப்பனை போய் சொல்லாத, மக்கள் உன்னை பார்த்து போராளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ ஜிகாத் செய்தார். அதனால பின்னர் நரகத்தில் முகம் குப்புற இழுத்துக் கொண்டு வீசப்பட என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அதுக்கு அடிப்படையாக இருந்த காரணம் என்ன தெரியுமா? செய்த காரியத்தில் இஹ்லாஸ் இல்லாமல் செய்தார். இஹ்லாஸ் இல்லாமல் செய்தால் அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி அது ஜீரோ, அது ஜீரோ, முட்டையில கொண்டு போய் விடும். அதே ஒரு காரியத்தை இஹ்லாஸோடு, உல தூய்மையோடு, உள்ளச்சத்தோடு, மனப்பக்குவத்தோடு அல்லாஹ்வுக்கு நீங்க செய்தீங்கன்னு மாஷா அல்லாஹ், அந்த காரியத்துல பெரிய நன்மை அடைஞ்சிருவீங்க, பெரிய நன்மை அடைஞ்சிருவீங்க. அதுதான் இஸ்லாம் சொல்கிறது. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறது. என்ன சொல்கிறது? எப்ப இஹ்லாஸோடு செயல்படு, உன்னை உருவாக்கி விடும் என்றது. உன்னை உருவாக்கும் அது இஹ்லாஸ். உன்னை சக்கியத்துப்படுத்தும், உன்னை தூய்மைப்படுத்தும், உன்னை அழகுபடுத்தும். எது? இந்த இஹ்லாஸ் என்பது. அதாவது இஹ்லாஸோட நம்ம என்ன செய்யணும்? செயல்படுங்கிறத இந்த ஷஹாதத்துல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்து நமக்கு நிவர்த்தி செய்து தருகிறது. அடுத்து ஒரு கடைசி விஷயம் என்னன்னு சொன்னா ஷுருத்து சாபிர். அதாவது 7வது விஷயம் என்ன சொன்னா முஹப்பத். முஹப்பத் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் பொறுத்த வரையில
லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது முஹப்பத்துடைய வார்த்தை. முஹப்பத்துல என்ன அர்த்தம்? நேசத்திற்குரிய வார்த்தைமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நபர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நேசத்திற்குரியவர்கள் யார் என்ற தலைப்புல தனியா பேசலாம். அந்த தலைப்பை பொறுத்தவரையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்கிறான் என்ற ஒரு பட்டியலை போட்டு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யாரு என்னை மனப்பூர்வமாக சாட்சி சொல்கிறார்களோ, ஃபமன் ஷஹித, யார் என் மீது மனப்பூர்வமாக சாட்சி சொல்லி என்னை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மீது அதிகமாக அன்பு காட்டுகிறான், அவர்கள் மீது அல்லாஹ் அதிகமாக பாசம் செலுத்துகிறான், முஹப்பத் வைக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யலாம் குர்ஆனில் சொல்லி. அதே போலதான் திருமலை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு செய்தியாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஈமான் கொண்ட மக்களே என்று எங்கெல்லாம் அல்லாஹ் அழைத்து பேசுகிறானோ அங்க எல்லாம் நீங்க நல்ல கவனத்துல வச்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முக்கியமான மெசேஜ் நமக்கு தரப்போகிறான். ஏன்னா யாரையும் பார்த்து அல்லாஹ் கூப்பிடல, ஈமான்தாரிகள் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து தான் அல்லாஹ் கூப்பிடுறான். ஓ ஈமான் கொண்டவர்களே, ஓ என்னுடைய நல்லடியார்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை பார்த்து தான் அல்லாஹ் கூப்பிடுறான். எப்படி சொல்ல தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உமின் அன்னாஸி மன் யத்தஹி மின் தூனில்லாஹி அன்தாதா யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. எப்பா சில மக்கள் இருக்கிறாங்க, அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, என்ன நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு என் மீது என்ன செய்றாங்க, என்ன நேசிக்கிறேன்னு சொல்லியே ஆனா என் மீது என்ன செய்றாங்க, என் மீது நேசம் இல்லாமலே இருக்கிறாங்க. என்ன நேசிக்கிறேன்னு சொல்றாங்க, பட் ஆனா என் மீது நேசம் இல்லாமலேயே இருக்கிறாங்க. ஏன்னா நான் எதெல்லாம் சொல்லி இருக்கிறோம் அதையெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம், இப்ப நம்ம ஒருவர் நம்மளை நல்லா நேசிக்கணும்னு நம்ம என்னமா செய்யணும்? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு பிடிக்கணும் என்ன செய்யணும்? என்னமா? அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அதை செஞ்சா தான் அவனுக்கு பிடிக்கும். அவனுக்கு பிடிக்காத நீ செஞ்சா பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. காமனா பொதுவாகவே புரிஞ்சுக்கிடலாம், அப்படித்தானே? இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீ வந்து உட்காந்து அவனுக்கு பேசினா பிடிக்கும், அதனால நீ அவன்கிட்ட பேச முடியும். நீ பேசினா அவனுக்கு பிடிக்கவே முடியாம பேசுவியா? ஏன்னா அவனுக்கு பிடிக்காதுல்ல. பேசினா பிடிக்கிறதால பேச முடியும், பேச முடியாதுல்ல. இது எதார்த்தமான விஷயம். இது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் சொன்னா, என்ன ஷஹாதத்தை ஏத்துக்கிட்டான், என்ன லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக்கிட்டான், ஆனா எல்லாத்தையும் சொல்லி போட்டுட்டு என்ன வணங்க மாட்டேங்கிறான்? என்ன நேசத்திற்குரிய, நான் அவனை வந்து விரும்பணும்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம விரும்ப வேண்டும் என்று சொன்னால் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கு இல்லையா? அந்த கடமையை செய்யணும்ல, அந்த கடமையை கரெக்டா செய்யணும் தானே. அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எப்ப நீ என்ன நேசிக்கிறேன்னு சொன்னா, உன்னை நான் நேசிக்க வேண்டும் என்று சொன்னா, உன்னை நான் விரும்ப வேண்டும் என்று சொன்னா, உன்னை நான் என்னுடைய நேசத்திற்குரிய ஆக்க வேண்டும் என்று சொன்னா நீ என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல நான் எதையெல்லாம் சொல்லி இருக்கணும் அதையெல்லாம் நீ செய்யினாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை நமக்கு சொன்னாங்க. இன்ன மின் அஹப்பிக்கு இலைய வ அக்ரபக்கு மின்னி யௌமல் கியாமத்தி, நாளை மறுமை நாளில் என்னுடைய நேசத்திற்குரியதாக சில நபர் இருக்கிறாங்க. அவர் ரொம்ப நான் நேசிப்பேன். யாரு? அல்லாஹ் நேசிக்கிறானா? அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான். அல்லாஹ்வுடைய நேசம் என்பது நமக்கு சாதாரணமாக கிடைக்கிறது இல்லை, துரிய தியாகங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரொம்ப நேசிக்கிறானா. நேசிப்பது மட்டும் கிடையாது, இன்னமின் அஹப்பிக்கு இலைய வ அக்ரபக்கு மின்னி, நாளை மறுமை நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை பாருங்களேன். அப்படி அல்லாஹ் நேசிச்சுட்டு எப்ப எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கங்க நல்லா சொல்றான். எப்படி சொல்றான்? எனக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கன்னு சொல்றான். சொன்ன உடனே அப்படியே பக்கத்துல உட்கார்ந்தாச்சு, அல்லாஹ் நேசத்துக்கு கூட மாறியாச்சு. உடனே அந்த நபர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் தான் அஹாசினும் அஹ்லாக்கா, குணத்தான் நல்ல மனிதர், நல்ல குணம், நல்ல நற்குணங்கள், நல்ல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்ததுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய முகப்பத்திற்குரியதாக மாறிடுவோம், அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியதாக நம்ம என்ன செஞ்சிருவோம், மாறி விடுவோம் என்பதை என்ன செய்யறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டக்கூடிய செய்தியாக, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி தரார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நபராக இருந்தால், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பக்கூடிய நபராக இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? யுஹிப்புக்கும், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க பின்பற்றணும். நல்லா சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் நமக்கு சொன்னாங்க எல்லாம் என்ன செய்யணும்? பின்பற்றி இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை என்ன செய்யணும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்ப வந்து ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ், ஏகத்துவ ஷஹாதாவினுடைய நிபந்தனைகள் மொத்தம் 7 விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், நம்மளால முடிந்த அளவுக்கு நம்ம சில விளக்கி கொடுத்திருக்கிறோம். அந்த 7 நிபந்தனை, முதலாவது இல்மு, 2வது யகீன், 3வது குபுல், 4வது இன்கியாத், 5வது சிதக், 6வது இஹ்லாஸ், 7வது முஹப்பத். அதாவது இல்மு கல்வி அறிவு, யகீன் உறுதித்தன்மை, அடுத்து குபுல் அது ஷஹாதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அடுத்து இன்கியாத் அதுக்கு கட்டுப்பட வேண்டும், வஸ்ஸித்க் அதை உண்மைப்படுத்த வேண்டும், வல் இஹ்லாஸ் அதை நம்ம என்ன செய்யணும்? இஹ்லாஸோடு செய்ய வேண்டும்,
கடைசியாக முஹப்பத் என்ன செய்யணும், நேசம் வைக்க வேண்டும் என்கிற இந்த 7 அடிப்படையான அம்சங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு ஷுரூத்து லா இலாஹ்வுடைய நிபந்தனையாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய நிபந்தனையை நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம எல்லோரும் சொல்லியிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லோரும் மனப்பூர்வமாக ஏற்றிருக்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் முஸ்லிம்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எல்லோருமே இந்த 7 நிபந்தனைகள் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கவனம் செலுத்தி அதை நம்ம என்ன செய்யணும், கவனமாக அந்த 7ஐயும் பாதுகாத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.